எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 16:16 சொல்லுகிறது, இதோ நான் மீன் பிடிக்கிற அநேகரை அழைத்து அனுப்புவேன், இவர்கள் அவர்களை பிடிப்பார்கள், அதற்கு பின்பு வேட்டைக்காரராகிய அநேகரை அழைத்து அனுப்புவேன். இந்த 2 காரியங்களை குறித்து தான் நாம் இப்பொழுது பார்க்க போகிறோம். மீன் பிடித்தல், வேட்டையாடுதல் அப்படிங்கிறதான ஒரு காரியத்தை நாம் பார்க்க போகிறோம். இது எதை குறித்து சொல்லப்படுகிறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ரொம்ப சிம்பிளாக சொல்லணும், நமக்கு புரியும்படி சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால், மீன் பிடித்தல் என்பது சுவிசேஷம் அறிவித்தல் அல்லது தேவன் ஜனங்களை காப்பாற்ற விரும்புதல். சுவிசேஷம் என்பது தேவன் ஜனங்களை மீட்கிறதற்காக வரப்போகிற அழிவிலிருந்து. இந்த உலகத்தில் ஆண்டவர் 2 காரியத்தை ஆரம்பிக்கும் போதிலிருந்தே, அதாவது உலகத்தை சிருஷ்டிக்கும் போதிலிருந்தே கர்த்தர் 2 காரியத்தை மிக முக்கியமாக செய்து கொண்டிருக்கிறார். ஒன்று, ஃபர்ஸ்ட் டே என்ன பண்ணார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இருள், ஆழத்தின் மேல் இருந்திருந்து தேவன் என்னத்தை சொன்னார்? வெளிச்சம் உண்டாக கடவுது என்று சொன்னார். 2வது நாள் கர்த்தர் படைச்சது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆகாய விரிவு. இந்த 2 நாளைக்குள்ள உள்ள ஒரு விஷயம், அதுக்கு பின்னாடி நிறைய இருக்கு. ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல் நாள் இருளின் மேல் ஆண்டவர் வெளிச்சத்தை வீச பண்ணுகிறார். இது முதல்ல ஃபர்ஸ்ட் ஆண்டவர் செய்கிறது. இது எதுக்கு இருக்கிறது என்று நீங்கள் சொன்னால், உங்கள் எல்லாருக்கும் தெரியும், 4ஆம் அதிகாரம் மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் ஆண்டவர் சொல்லும் போது, இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள், மரண இருளின் திசையில் இருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் உதித்தது என்று. இது எது? இயேசு சுவிசேஷம் சொல்றது. இயேசு சுவிசேஷம் சொல்றது, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது. இது எதற்கான அடையாளம் என்றால், இருளில் இருக்கிற ஜனங்கள் வெளிச்சத்தை காண்புதல், அதாவது மரண இருளின் பள்ளத்தாக்கில் இருக்கிறது. அதனால தான் பைபிள் சொல்லுது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது, வெளிச்சம் உண்டாக கடவுது என்றார். இந்த வெளிச்சம் தான் அங்கே வருது, அவர் தான் வெளிச்சம். அதனால தான் வசனம் சொல்லுது, நகரத்திற்கு வெளிச்சம் கொடுக்க சூரியனும் சந்திரனும் தேவைப்படுவதில்லையா, தேவனுடைய மகிமையே அதை பிரகாசித்தது. அப்போனா அங்கே மிக தெளிவாக இருக்கு, தேவனுடைய வெளிச்சம் என்பது, சுவிசேஷ ஒளி என்பது, தேவனுடையதான அந்த மீட்பு என்பது வெளிச்சமாக இருக்கிறது. அதனால தான் மரண இருளில் இருக்கிற ஜனங்கள் வெளிச்சத்தை காண. ஃபர்ஸ்ட் கர்த்தர் எப்பவுமே என்ன பண்றாரு? மீட்பை அனுப்புகிறார். அவங்களுக்கு முதல்ல தேவையானதான சுவிசேஷத்தை சொல்லிடுறாரு, மீட்கப்படுகிறதுக்கான வாய்ப்பை கொடுத்துடுறாரு. ஃபர்ஸ்ட் எப்பவுமே அப்படி செஞ்சிருவார் ஆண்டவர். இதுதான் ஆண்டவர் மீன் பிடிக்கிறவர்களை அனுப்புவதற்கு ஒப்புமை. எதுக்கான அடையாளம் என்னன்னு கேட்டால், ஆண்டவர் மீன் பிடிக்கிறவர்களை, அதாவது மீன் பிடிக்கிற பேதுருவை பார்த்து சொல்றாரு இல்லையா, நீ வா, நான் உன்னை மனுஷனை பிடிக்கிறவனாய் மாற்றுவேன் அப்படின்னு சொன்னார் இல்லையா. அதுக்கான அர்த்தம் என்னன்னா, சுவிசேஷம் சொல்லி ஜனங்களை என்ன செய்யறது? காப்பாற்றுறது. மனுஷனை பிடிக்கிறவனாய் மாற்றுவேன். அப்போ ஆண்டவர் மீன் பிடிக்கிறவர்களை அனுப்புகுதல் அப்படிங்கிறதற்கும், அந்த முதலாவது நாள் வெளிச்சம் உண்டாக கடவுது என்பதற்கும் ஒரு ஒத்துமை இருக்கிறது. இப்போ ஃபர்ஸ்ட் ஆண்டவர் எப்பவுமே என்ன பண்ணிடுவார்னு கேட்டீங்கன்னு சொன்னால், அவர்களுக்கு வாய்ப்பு கொடுத்துருவார். 2வது நாள் பாருங்க, கர்த்தர் ஆகாய விரிவை உண்டாக்குறார். இது 2 பார்ட். முதல்ல இதை செஞ்சுட்டாரா, 2வது நாள் பூமிக்கு மேலுள்ள தண்ணீர் எல்லாம் ஒரு இடத்தில் சேர கடவுது. சேர்ந்த ஜலத்திற்கு கர்த்தர் என்னவென்று பெயரிட்டார்? பின்பு தேவன் ஜலத்தின் மத்தியில் ஆகாய விரிவு உண்டாக கடவது என்றும், அது ஜலத்தினின்று ஜலத்தை பிரிக்க கடவது என்றும் சொன்னார். தேவன் ஆகாய விரிவை உண்டு பண்ணி, ஆகாய விரிவுக்கு கீழே இருக்கிற ஜலத்திற்கும் ஆகாய விரிவுக்கு மேலே இருக்கிற ஜலத்திற்கும் பிரிவுண்டாக்கினார். அது அப்படியே ஆயிற்று. தேவன் ஆகாய விரிவுக்கு வானம் என்று பெயரிட்டார். சாயங்காலமும் விடியற்காலமுமாகி 2ஆம் நாள் ஆயிற்று. முதல் நாள் வெளிச்சத்தை அனுப்பினார், இருளுக்கு மேலே வெளிச்சம் வீசுச்சு. 4வது வசனம் என்ன சொல்லுது? வெளிச்சம் நல்லது என்று தேவன் கண்டார். அதாவது சுவிசேஷம் அறிவித்தல், இருளின் மேல் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள், அது நல்லது. அந்த காஸ்பல் நல்லது, அந்த வெளிச்சம் நல்லது. ஏன்னா ஜனங்களை இருளிலிருந்து என்ன செய்ய போகுது? காப்பாற்ற போகுது. அதுக்கு கீழ்ப்படியாதவர்களுக்கு அடுத்து என்ன வரப்போகுது தெரியுமா? 2வது நாள் என்ன வரப்போகுது? ஆகாய விரிவை கர்த்தர் உண்டாக்குகிறார். அதாவது அந்த பூமிக்கு மேல் உள்ள தண்ணீரை கர்த்தர் உண்டாக்குகிறார். இந்த ஆகாய விரிவு எதற்கு பயன்பட்டுச்சு தெரியுமா? கர்த்தர் பாருங்க, 2வது நாள் படைச்சிட்டு நல்லது என்று கண்டார்னு சொல்லல பாருங்க. அந்த இடத்துல முதல் நாள் நல்லது என்று கண்டார்னு சொன்னாரா, 2வது நாள் என்ன செய்யல? நல்லது என்று கண்டார்னு சொல்லல. ஆனா 3வது நாள் சொல்லும் போது அது தேவன் நல்லது என்று கண்டார். 10வது வசனம் என்ன சொல்லுது? சேர்ந்த ஜலத்திற்கு சமுத்திரம் என்று பெயரிட்டார், தேவன் அது நல்லது என்று கண்டார். எல்லா நாளும் அப்படிதான் இருக்கும். பாத்தீங்கன்னு சொன்னா நல்லது என்று கண்டார். 18வது வசனம், ஆகாய விரிவிலே வைத்தார், தேவன் அது நல்லது என்று கண்டார். 5வது நாளையும் அதே மாதிரி பாத்தீங்கன்னு சொன்னா 21ஆம் வசனம், சகலவித பட்சிகளையும் சிருஷ்டித்தார், தேவன் அது நல்லது என்று கண்டார். 6வது நாள்ல படைச்சிட்டு தேவன் அதை நல்லது என்று கண்டார். வசனம் அப்படிதான் சொல்லுது. 31வது வசனம், தேவன் தாம் உண்டாக்கின எல்லாவற்றையும் பார்த்தார், அது மிகவும் நன்றாயிருந்தது. அப்ப தேவன் எல்லாத்தையும் படைக்கும் போது நல்லது நல்லதுன்னு சொல்றாரு. 2வது நாள் மட்டும் தேவன் என்ன செய்யல? நல்லது என்று கண்டார்னு சொல்லல. அவருடைய அர்த்தம் ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 7ஆம் அதிகாரம் ஆதியாகமத்தின் புஸ்தகத்தை நீங்கள் வாசிக்கும் போது நியாய தீர்ப்பை பத்தி சொல்லும் பொழுது 11வது வசனம் வாசிங்க பார்ப்போம். நோவாவுக்கு 600ஆம் வயதாகும் வருஷம் 2ஆம் மாதம் 17ஆம் தேதியாகிய அந்நாளிலே மகா ஆழத்தின் ஊற்றுக்கண்கள் எல்லாம் பிளந்தன, வானத்தின் மதகுகளும் திறவுண்டன. இந்த வானத்தின் மதகுனா வாட்டர் கேனப்பி எது தெரியுமா? ஆகாய விரிவு.
கர்த்தர் மேலே தண்ணி உண்டாக்குனார்ல, அந்த தண்ணியை எதுக்கு உண்டாக்குனார் தெரியுமா? 1650 வருஷம் கழிச்சு மனுஷனுக்கு நியாய தீர்ப்பு கொடுக்கறதுக்கு என்று உண்டாக்கினார். முதல் நாள் சுவிசேஷத்தை உண்டாக்கினார், மனுஷனுக்கு மீட்புக்கான வெளிச்சத்தை உண்டாக்கினார். இரண்டாவது நியாய தீர்ப்பை உண்டாக்கி வைத்தார். அதாவது சுவிசேஷம் சொல்லப்படும் போதே நியாய தீர்ப்பும் ரெடியா இருக்குன்னு அர்த்தம். ஆண்டவர் வெளிச்சத்தை உண்டாக்கும் போதே வானத்திலிருந்து ஜலம் கீழே வருவதற்கான எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டாருன்னு அர்த்தம். அதனால தான் ரெண்டாவது நாளை கர்த்தர் நல்லது என்று கண்டார்னு சொல்லலை. மிச்சம் எல்லா நாளையும் நல்லது என்று கண்டார், நல்லது என்று கண்டார்னு சொன்ன ஆண்டவர் ரெண்டாவது நாள் மட்டும் என்ன செய்யல? நல்லது என்று கண்டார்னு சொல்ல. காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது நியாய தீர்ப்புக்கு என்று வைத்தார். அதே மாதிரி தான் கர்த்தர் ஒரு காரியத்தை செய்யும் பொழுதே அதற்கான பிரதிபலன். அதான் அவர் சொல்றார், அவன் கிரியைக்கு தக்கதான பலன் என்னோடு கூட வருகிறது. ஆண்டவர் சுவிசேஷம் சொல்றவனையும் அனுப்புறாரு, மீன் பிடிக்கிறவனையும் அனுப்புறாரு. அனுப்பிட்டு திருப்பி சொல்றாரு, நான் முதல்ல இவங்க எல்லாரையும் அனுப்பிடுவேன், அவர்கள் அநேகரை பிடிப்பார்கள். சுவிசேஷம் சொல்றவங்க என்ன செய்வாங்க? அநேகரை மீட்பார்கள். அப்படி சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படியாதவர்களை கர்த்தர் என்ன செய்வாரா? கடைசியா வேட்டைக்காரரை அனுப்புவாராம். இந்த வேட்டைக்காரர் ஸ்பிரிட் அது எது தெரியுமா குறிக்கும்? இது கடைசியாய் நியாய தீர்ப்பு கொடுக்க வருகிறவர்கள். இந்த பைபிளில் இந்த நியாய தீர்ப்பு கொடுக்க வருகிறவங்கன்னு கொஞ்சம் பேரை கர்த்தர் ஏற்படுத்துறாரு. கொஞ்சம் பேர் என்ன செய்யறாரு? ஏற்படுத்துறாரு. அதாவது நமக்கு தெரிஞ்சிருக்கிறபடி நியாயாதிபதிகள் புஸ்தகத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்களேன். நியாயாதி புஸ்தகத்தில் நீங்கள் எடுத்துக்கொண்ட போது ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு தேசத்தை கொண்டு வந்து கொடுத்துட்டாரு, ஆசாரிப்பு கூடாரம் கொடுத்துட்டாரு. ஆனால் இவங்க கொஞ்ச நாளில் தேவனை விட்டு தூரம் போயிட்டாங்க. போன பிறகு கர்த்தர் என்ன பண்ணுறாரு? இவர்களை பிடித்து ஒவ்வொரு ராஜா கையிலையா ஒப்படைச்சிக்கிட்டே வர்றார். ஒவ்வொரு ராஜாக்கள் கையில் ஒப்படைச்சிக்கிட்டே வரும்போது ஒவ்வொரு ராஜாக்கள் கையில் இவங்க மாட்டும் பொழுதும் அவர்கள் இவர்களை வேட்டையாடுவார்கள். அவர்கள் இவர்களை வேட்டையாடும் போது அந்த வேட்டையாடுகிற காலகட்டங்களில் இவர்கள் தேவனை நோக்கி கதறுவார்கள். அதுக்கு முன்னாடியே கர்த்தர் என்ன பண்ணுவார் தெரியுமா? இவங்களுக்கு எச்சரிப்பு கொடுப்பார். இப்போ உதாரணமா ஏலியோடைய காலத்தில் பெட்டி பிடிபட்டு போகும். பிடிபட்டு போகிறதுக்கு முன்னாடியே ஏலிக்கு கர்த்தர் என்ன பண்ணுவார் தெரியுமா? அதை உணர்த்துவார். ஏலிகிட்ட வந்து சொல்வார். நியாயாதிபதிகள் புஸ்தகத்தில் 2ஆம் அதிகாரத்துல இருந்தே சொல்லிக்கிட்டே வருவார். நீ என்னை பார்க்கலாம், உன் பிள்ளைகளை அதிகமாய் நேசிப்பு, உன் குமாரரை அதிகமாய் நேசிப்பானேன், உன் பிள்ளைகள் காணிக்கைகளை இப்படியெல்லாம் பண்றாங்க, எல்லாம் சொல்லிக்கிட்டே வருவார். கடைசியா சாமுவேலை வச்சு சொல்வார். 1 சாமுவேலின் புஸ்தகத்தில் நீங்கள் திருப்பிக் கொள்ளும் பொழுது 2வது அதிகாரத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது ஆண்டவர் பாருங்க, சாமுவேல்கிட்ட சொல்றதுக்கு முன்னாடியே ஆண்டவர் சொல்றாரு. 29 வாசிங்க. என் வாசஸ்தலத்திலே செலுத்தும்படி நான் கட்டளையிட்ட என் பலியையும் என் காணிக்கையையும் நீங்கள் உதைப்பானேன். என் ஜனமாகிய இஸ்ரவேலின் காணிக்கைகளிலெல்லாம் பிரதானமானவைகளைக் கொண்டு உங்களை கொழுக்க பண்ணும்படிக்கு நீ என்னை பார்க்கிலும் உன் குமாரரை மதிப்பானேன் என்கிறார். இது வந்து யாரு? கர்த்தர் சொன்னாரா? நேரா வந்து கர்த்தர் சொன்னாரா? இல்ல. வசனம் என்ன சொல்ல? 27 வாசிங்க. தேவனுடைய மனுஷன் ஒருவன் ஏலியினிடத்தில் வந்து, கர்த்தர் அனுப்புகிறார், ஒரு மீன் பிடிக்கிறவனை அனுப்புறார். எப்பா இந்த மாதிரி தப்பு நடக்குது, இங்க காணிக்கையில் இடத்துல பிரச்சனை நடக்குது, பார்த்துக்க, நீ பசங்களை அதிகமாக நேசிக்கிற. ஆனால் ஏலி அதற்கு என்ன செய்யல? செவி சாய்க்கல. கடைசியா கர்த்தர் என்ன பண்றாரு தெரியுமா? சாமுவேலை வச்சு சொல்றாரு. சாமுவேலை வச்சு சொல்லும் பொழுது 17வது வசனம் 3:17 வாசிங்க. அப்பொழுது அவன், கர்த்தர் உன்னிடத்தில் சொன்ன காரியம் என்ன? எனக்கு அதை மறைக்க வேண்டாம். அவர் உன்னிடத்தில் சொன்ன சகல காரியத்திலும் யாதொன்றை எனக்கு மறைத்தாயானால் தேவன் உனக்கு அதற்குச் சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் செய்வாராக என்றான். அப்பொழுது சாமுவேல் ஒன்றையும் அவனுக்கு மறைக்காமல் அந்த காரியங்களையெல்லாம் அவனுக்கு அறிவித்தான். அதற்கு அவன், அவர் கர்த்தர், அவர் தமது பார்வைக்கு நலமானதைச் செய்வாராக என்றான். உன் பிள்ளை சாக போறான்னு சொல்றாரு. உன் பிள்ளைகள் என்ன செய்ய போறாங்க? அவன் பாவம் நிவர்த்தி, அக்கிரமம் ஒருபோதும் நிவர்த்தி ஆவது இல்லைன்னு சொல்றாரு. அவனுடைய ஊழியம் இன்னொருத்தன் கையில போகுதுன்னு சொல்றாரு. இவ்வளத்தையும் கேட்டுட்டு அவன் என்ன சொல்றான்? கர்த்தர் நலமானபடி இதான் மீன் பிடிக்கிறவனை அனுப்பியும் மனம் திரும்பாத ஒரு கூட்டம். கர்த்தர் சொல்லியும் கேட்பாங்க. இன்னைக்கு பல விசுவாசிகளுடைய வாழ்க்கையில ஏன் பிரச்சனை? பல நேரத்தில் ஏன் என்ன காரணம்? கர்த்தர் சபையிலிருந்து எச்சரிப்பு கொடுக்கிறார். கர்த்தர் மீன் பிடிக்கிறவனை அனுப்புகிறார், வார்த்தையை கொடுக்கிறார். ஒரு காரியத்தை செய்ய போறதுக்கு முன்னாடியே சொல்றாரு, வேண்டாம், செய்ய வேணாம், நடக்க வேண்டாம் சொல்றாரு. ஆனா அந்த மீன் பிடிக்கிறவனை அசட்டை பண்ணுதல், அந்த வார்த்தைகளை அசட்டை பண்ணுதல், அதுக்கப்புறம் அவிசுவாசியோடு கூட பிணைக்கிறது. இல்ல வேணாம், ஆண்டவர் சொல்றாரு, நல்லதுக்கு இல்ல, செய்ய வேணாம், ஆனா கேட்கறது இல்லை. அந்த மீன் பிடிக்கிறவன வார்த்தையை அசட்டை பண்ண பிறகு கடைசியா வேட்டைக்காரன் ஒருத்தன் வருவான். அவன் வேட்டையாடுவான். அதுக்கப்புறம் தான் வேட்டைக்காரனுடைய ஆவி வரும். வேட்டைக்காரனுடைய ஆவி என்பது என்ன தெரியுமா? கர்த்தர் நியாய தீர்ப்புக்கு ஒப்பு கொடுத்தல். கர்த்தர் என்ன செய்யறாரு? நியாய தீர்ப்புக்கு ஒப்பு கொடுக்கிறார். இப்ப ஏலியின் குடும்பத்தை நியாய தீர்ப்புக்கு ஒப்பு கொடுக்கிறார். ஒரே நாள்ல எல்லா பயிலும் செத்து போறான். பிள்ளைகளும் சாக்குறாங்க, ஏலியும் சாக்குறாரு, பெட்டி பிடிபட்டு போகுது. கர்த்தர் மீன் பிடிக்கிறவரை அனுப்பிட்டு காத்து கொண்டு இருக்கிறார். வார்த்தையை சொல்லிட்டு காத்துக்கிட்டு இருக்கிறார். மனம் திரும்புவான். இன்னைக்கு அநேகர் அப்படித்தான் கர்த்தர் சொல்லிட்டு காத்துக்கிட்டு இருக்கிறார். ஆனால் இருக்கிற வேலை, கையில் இருக்கிற பணம், கூட இருக்கிற ஆஸ்தி, சுத்தி இருக்கிற சொந்தக்காரங்க, எனக்கு ஒன்றும் நடக்காது.
அதெல்லாம் பார்த்துக்கலாம். கர்த்தர் சொல்றாரு, நான் வேட்டையாடும் போது உன்னை காப்பாற்ற ஒருத்தர் கூட வர முடியாது. நீ எப்பேற்பட்ட தேசத்தில் இருந்தாலும் சரி, நீ எருசலேம் பட்டணமாய் இருந்தாலும் சரி, அதில் இருக்கக்கூடிய தேவ சித்தத்தின்படி கட்டப்பட்டதான தேவாலயமாய் இருந்தாலும் சரி, கர்த்தர் சொல்றாரு, தேவாலயத்தின் எருசலேம் மண்மேடாகி போகும், ஆலயத்தின் பர்வதம் சீலோவை போல மாறும். எரேமியா 26 கர்த்தர் சொல்றாரு, மிக 3 இருக்குது. ரொம்ப கேர்ஃபுல்லா இருந்து கொள்ளணும். மீன் பிடிக்கிறவர்களை அனுப்பும் போது கர்த்தர் கிருபையா இரக்கமா தயவா பேசும்போதே அதை கேட்டு மனம் திரும்பி விட்டால் நல்லது. அந்த வார்த்தைக்கு செவி கொடுத்து விட்டால் நல்லது. மீன் பிடிக்கிறவனை அசட்ட பண்ணிட்டோம், வேட்டைக்காரர்கள் வருவார்கள். இது நியாயம் தீர்க்கிற ஸ்பிரிட். இந்த வேட்டைக்காரனுடைய ஸ்பிரிட் இருக்கு பார்த்தீங்களா, இது எதுக்கு ஒப்புமையா கர்த்தர் வச்சிருக்கிறார் தெரியுமா? அந்த வேட்டைக்காரனுடைய ஸ்பிரிட் பல நேரத்தில் கர்த்தர் நியாயம் தீர்க்கத்துக்குன்னு கொஞ்சம் பேரை வச்சிருக்கிறார். அதாவது அவர் நியாயம் தீர்க்கத்துக்கு இல்லை, நம்மளை சோதிச்சு இந்த வேட்டைக்காரர்களை அனுப்பி நம்மளை திருத்தத்துக்குன்னு என்ன செய்வார், கொஞ்சம் பேரை வச்சிருக்கிறார். அதில் ரொம்ப முக்கியமான ஆள் யாருன்னா பிசாசு. இந்த பிசாசுக்கு பேர் என்ன தெரியுமா? சோதனைக்காரன். பிசாசுக்கு பேர் என்ன? சோதனைக்காரன். பல நேரத்தில் என்ன பண்ணுவார் தெரியுமா? நாம கர்த்தர் சொன்னால் சபையில் சொன்னால் என்ன செய்ய மாட்டோம், கேட்க மாட்டோம். கர்த்தர் சபையில் சொல்கிற எதையுமே கேட்க மாட்டோம், சொல்கிறதெல்லாம் காதில் ஏறாது. அதுக்கப்புறம் கர்த்தர் பிசாசுக்கு ஒரு அனுமதி கொடுப்பார். எதுக்காக? நம்மளை திருத்துறதுக்காக. இதை நான் சொல்லலை, பைபிளில் இருக்கு. பவுலே சொல்றார், அவங்களுக்கு சொல்லியாச்சு, கேட்கல, அவர்கள் ஆத்மாவை நரகத்துக்கு தப்பு வைக்கும்படி அவர்களை பிசாசின் கையில் ஒப்பு கொடுக்குறேங்கிறார். ஏன் பிசாசு கையில் ஒப்பு கொடுத்து அவன் அடிக்கிற அடியில் அல்லது அவன் பண்ற சோதனையில் அவர்கள் மனம் திரும்புவதுக்கு என்ன இருக்குது, வாய்ப்பு இருக்குது. அப்படித்தான் அவங்க வருவாங்க, இந்த வேட்டைக்காரர்கள் வருவாங்க. இது ஒரு பிசாசினுடைய ஸ்பிரிட்டினுடைய ஒரு இன்னொரு காரியம், வேட்டைக்காரர்கள். அதே நேரத்தில் இந்த வேட்டைக்காரனுடைய ஸ்பிரிட், பிசாசினுடைய அந்த காரியம் இருக்கு இல்லையா, அது அப்படியே எதுக்கு ஒப்புமையா இருக்குதுன்னு கேட்டீங்கன்னா, அதன் மூலமாய் ஜனங்களை சங்காரம் பண்ணுதல். பைபிளில் பார்த்தீங்கன்னா அந்த வேட்டைக்காரர்கள் எல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா வரிசையா தேவ பிள்ளைகளுக்கு அகைன்ஸ்டா வந்துகிட்டே இருப்பாங்க. தேவ பிள்ளைகளுக்கு அகைன்ஸ்டா கர்த்தர் இவர்களை அனுமதி கொடுக்கிறார். இவங்க வர்றதுக்கு கர்த்தர் என்ன செய்யறாரு, அனுமதி கொடுக்கிறார். இவங்க வராங்க. எப்போ வராங்க தெரியுமா? இவங்க பல நேரத்தில் கர்த்தருக்கு விரோதமாக செயல்படும் போது இப்படிப்பட்டவர்கள் வருவார்கள். இவர்கள் தேவ பிள்ளைகளுக்கு அகைன்ஸ்டாய் வருவார்கள். இப்போ முதல் வேட்டைக்காரன் பைபிளில் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேட்டைக்காரன் இல்லை, அவன் பேரே அதுக்கு ஒப்புமையான ஒரு பேர். யாருன்னு பார்த்தீங்கன்னா காயின். காயின் எடுத்துக்கிட்டீங்கன்னா 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், ஆதியாகமத்தின் புஸ்தகம் வாசிங்க பார்ப்போம். ஆதாம் தன் மனைவியாகிய ஏவாளை அறிந்தான், அவள் கர்ப்பவதியாகி காயீனை பெற்று கர்த்தரால் ஒரு மனுஷனை பெற்றேன் என்றாள். இப்ப நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. இவனுடைய பேர் காயின் என்பதற்கு என்ன அர்த்தம், ஹீப்ருல என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா, ஈட்டின்னு அர்த்தம். ஸ்பேர், வேட்டையாடுறது, குத்துறது. இவன் தான் முதல் கொலை பண்றவன். அதாவது ஆண்டவர் எசேக்கியேல்ல சொல்லும் போது சொல்லுவார் 13ஆம் அதிகாரத்தில், நீங்கள் ஆத்துமாக்களை வேட்டையாடுகிறவர்கள் அப்படின்னு சொல்றாரு. அந்த மாதிரி சில நேரங்களிலே தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாக இப்படிப்பட்ட வேட்டைக்காரர்கள் வரார்கள். இவர்கள் என்ன செய்வாங்கன்னு கேட்டீங்கன்னு சொன்னா, இந்த ஸ்பிரிட் தேவ ஜனங்களை குத்தி தேவ ஜனங்களை வேட்டையாடுறதுக்காக, ஆத்துமாக்களை வேட்டையாடுறதுக்காக வர்றது. எசேக்கியேல் புஸ்தகம் 13ஆம் அதிகாரத்தில் 18வது வசனத்தை வாசிங்க பாப்போம். ஆத்துமாக்களை வேட்டையாடும்படிக்கு சகல கைகளுக்கும் தழுவணைகளை தைத்து அந்தந்த வயதுள்ளவர்களுடைய தலைக்கும் தலையணைகளை உண்டு பண்ணுகிறவர்களுக்கு ஐயோ, நீங்கள் என் ஜனத்தின் ஆத்துமாக்களை வேட்டையாடி அவைகளை உங்களுக்கு உயிரோடே காப்பாற்றுவீர்களோ. இங்க வேட்டையாடுறவங்க கிட்ட பத்தி சொல்றாரு. அவங்க எதை வேட்டையாடுறாங்களாம்? ஆத்துமாக்களை வேட்டையாடுகிறவர்கள். அப்ப ஆதி காலத்திலிருந்து ஆத்துமாக்களை வேட்டையாடக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். அதுல முதலாவது யாருன்னு கேட்டீங்கன்னா காயின். இவனுடைய அனுபவம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா, இவனுடைய பேரே ஈட்டி. காயின் என்பதற்கு என்ன அர்த்தம்? ஈட்டின்னு அர்த்தம். ஸ்பியா, எடுத்து குத்துறதான் இவனுடைய வேலை, வேட்டையாடுறதான் வேலை. ஆனா நல்லா கவனிச்சு பாருங்க, இவன் நிலத்தை பயிரிடுகிறவனா இருக்கிறான். ஆனா இவனுக்குள்ள இருக்கிற சுபாவம் என்ன தெரியுமா? கொலை பண்ணுகிற சுபாவம். அவனுக்குள்ள ஒரு பொறாமை வருகிறது. அந்த வசனம் நல்லா அழகா இருக்கும் பாருங்களேன். அப்பொழுது காயினுக்கு மிகவும் எரிச்சல் உண்டாயிற்று, அவன் முகநாடி வேறுபட்டது. இப்போ அவனை அங்கீகரிச்சு இவனை அங்கீகரிக்கலன்னு சொன்ன உடனே இவனுக்கு என்ன வந்துருச்சு? எரிச்சல் வந்துருச்சு. இது வேட்டைக்காரர்களுடைய சுபாவம். இவர்கள் இந்த வேட்டைக்காரர்கள்லாம் யாரு? நம்மளை வேட்டையாட வர்றாங்க, ஸ்பிரிட்டில் வேட்டையாடுற ஆத்துமாக்களை வேட்டையாடுறவங்க. இவங்க யாருன்னு கேட்டீங்கன்னு சொன்னா, எரிச்சல் உள்ளவர்கள். முதலாவது இவர்கள் எல்லாரும் நமக்கு விரோதமா வருவாங்க. சில நேரத்தில் ஏன் இவங்களுக்கு நமக்கு விரோதமா வர்றாங்க, ஏன் நம்ம மேல எரிச்சலா இருக்கிறாங்க நமக்கு தெரியாது. இத்தனைக்கும் நம்ம நன்மை தான் செஞ்சிருப்போம், நம்ம செய்யக்கூடியது நன்மையாகத்தான் இருக்கும். நம்மளை பார்த்தா ஒரு எரிச்சல். இதே காரியத்தை நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா, ஆன்டி கிரைஸ்டுடைய ஸ்பிரிட்டுக்கும் கர்த்தர் சேர்த்து சொல்வார். 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 4வது வசனம் வாசிங்க. அவன் எதிர்த்து நிற்கிறவனாயும் தேவன் எண்ணப்படுவதெதுவோ ஆராதிக்கப்படுவதெதுவோ அவை எல்லாவற்றிற்கும் மேலாக தன்னை உயர்த்துகிறவனாயும் தேவனுடைய ஆலயத்தில் தேவன் போல உட்கார்ந்து தன்னைத்தானே தேவன் என்று காண்பிக்கிறவனாயும் இருப்பான். முதல்ல இவங்களுக்கு இருக்கிற சுபாவம் என்ன தெரியுமா? எதிர்த்து நிற்குதல். ஏன் எதிர்த்து நிற்கிறான்?
இவனை நம்மளை பார்த்தாலே அந்த ஸ்பிரிட் ஒரு எரிச்சல். உன் காணிக்கையை நீ கொடுத்த, ஏன் காணிக்கையை நான் கொடுத்தேன். அங்கீகரிக்கிறதும் அங்கீகரிக்காததும் அவர்கிட்ட இருக்குது. அவர் அங்கீகரிச்சாரு, அவர் அங்கீகரிக்கல. அப்போ அங்கீகரிக்கலன்னா யார் மேலே எரிச்சல் வரணும்? அவர் மேலே தானே உனக்கு எரிச்சல் வரணும். ஏன் எனக்கு காணிக்கை நீங்கள் அங்கீகரிக்கலன்னு கேட்கணும் இல்லை? அந்த காணிக்கையில் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. காயின் செலுத்தினது எப்படிப்பட்டது? நிலத்தின் பயிர் வகைகளில் சிலவற்றை தெரிந்து கொண்டான். ஆனால் ஆபேல் தெரிந்து கொண்டது தன் மந்தைகளில் தலையீச்சுகள் எல்லாம் அவைகளில் கொழுமையான ஃபர்ஸ்ட் பானெல்லாம் எடுத்துட்டான். அதுலேயும் தி பெஸ்ட் கொண்டு வரான். இது வெளியரங்கமா. இதுவே நீங்கள் சொல்லணும்னு சொன்னால் இவன் விழுந்து போன ஆதாமுக்கு பதிலாக பலி செலுத்துகிறவனாய் காணப்படுகிறவன். இப்போ காயின் ஒரு சந்ததி வருது, அடுத்த ஆதாம் வழியா சேர்த்து ஒரு சந்ததி வருது. இந்த ரெண்டு சந்ததிக்கு நடுவில் ஒருத்தர் இருக்கிறார். யாரு? ஆபேல். அவர் ரத்தம் சிந்தினான். அதனால தான் பைபிள் சொல்லுது, ஆபேலின் ரத்தம் பேசுவதை பார்க்கிலும் நலமானதை பேசும் ரத்தம். அப்போ இந்த ஆபேலின் ரத்தம் எதுக்கு அடையாளமா இருக்குதுன்னா, பாவிகளுக்கும் தேவ பிள்ளைகளுக்கும் நடுவில் மத்தியஸ்தராக, தேவனுக்கும் உலகத்திற்கும் நடுவில் மத்தியஸ்தராக, ரத்தம் சிந்துகிறவராக வரப்போகிற கிறிஸ்துவுக்கு. காயின் உலக பிரகாரமான கவர்மெண்ட்டை ஃபார்ம் பண்ணக்கூடியவன், சேர்த்து அந்த சந்ததி தேவனை தொழுது கொள்ளக்கூடிய சந்ததி. இது ரெண்டுத்துக்கும் மத்தியஸ்தரா யார் இருக்கிறது? ஆபேல் இருக்கிறாப்புல, ரத்தம் சிந்துகிறாப்புல. அது அந்த அடிப்படையில் கர்த்தர் பார்க்கிறாரு. பார்க்கும் பொழுது காயினுக்கு இது புரியாம இருக்கலாம். ஆனா என்ன வருது? எரிச்சல் வருகிறது. இன்னைக்கு கர்த்தர் உங்களையும் என்னையும் ஏதோ ஒரு நோக்கத்துக்கு ஆசீர்வதிக்கும் பொழுதோ, அல்லது ஏதோ ஒரு காரணத்துக்காக உங்களை உயர்த்தும் பொழுதோ, அல்லது உங்கள் மூலமாய் கர்த்தர் ஏதோ ஒரு காரியத்தை செயல்படுத்தும் போதோ, உங்கள் பக்கத்தில் இருக்கிறவர்களுக்கு, உங்கள் நண்பர்களுக்கு, சொந்தக்காரர்களுக்கு, சக விசுவாசிக்கு, சக ஊழியருக்கு எரிச்சல் வருகிறது என்று சொன்னால் அவனுக்குள் இருப்பது வேட்டையாடுகிற சுபாவம், ஒரு விதமான எரிச்சல். என்னடா இவன் மேலே போயிட்டே இருக்கிறானே, என்ன பண்ணாலும் இவன் மேலே போயிட்டே இருக்கிறானே, இவன் தான் திடீர்னு மேலே வந்துட்டானே, இப்போதான் இருக்கிற மாதிரி இருந்துச்சு, திடீர்னு ஆள் நல்லா வளர்ந்துட்டானே. நீங்கள் நல்லா பார்த்தீங்களா, இந்த உங்களை பற்றி ரொம்ப குறை பேசுகிறவங்க அத்தனை பேரும் யாரை குறை பேசுவாங்க பாருங்க? நல்லா ஓரளவுக்கு தெரிய வந்தவங்களை பற்றி தான் என்ன செய்வாங்க? குறை பேசுவாங்க. யாருக்குமே தெரியாத, ஊர் பேர் தெரியாத ஒரு யாரோ ஒருத்தர் தப்பு பண்ணாருன்னா அவரை பற்றி அவங்க பேசவே மாட்டாங்க. ஏன் மாட்டாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவரை பற்றி பேசினா அவங்களுக்கு எந்த பிரயோஜனம் இல்லை, அவங்க மேலே அவங்களுக்கு என்ன கிடையாது? எரிச்சல் கிடையாது. பலருக்கு சில நேரங்களில் யாராவது ஒருத்தர் அப்படி வரும்போது அவங்களை பார்க்கும்போது அவங்களுக்கு என்ன வந்துடுது? எரிச்சல் வருது. இது வேட்டைக்காரருடைய சுபாவம். உங்கள் ஆத்துமாக்களை வேட்டையாடுறது சுபாவம். அது உங்களுக்கு இருக்கக்கூடாத ஒரு சுபாவம் என்ன? எரிச்சல். உங்களுடைய சக விசுவாசி, உங்கள் சொந்தக்காரங்க அல்லது உங்கள் அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பியை கர்த்தர் உயர்த்துகிறார் என்றால் உங்களுக்கு சந்தோஷம் தான் வர வேண்டுமே ஒழிய உங்களுக்கு நிச்சயமா என்ன வரக்கூடாது? எரிச்சல் வரவே கூடாது. நம்முடைய ஆண்டவருடைய சுபாவம் என்னன்னு கேட்டிங்கன்னா, சில நேரங்களிலே உங்கள் முகத்தை பார்ப்பார். அவர் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு பார்ப்பார். இப்போ யோபுடைய நண்பர்கள் யோபுக்கு விரோதமாக பேசிட்டாங்க, எல்லாம் பேசி முடிச்சாச்சு. இப்போது அவங்க பண்ணது தப்புன்னு உணர்த்திட்டு அவங்கக்கிட்ட சொல்கிறாரு, நீங்கள் போய் யோபுக்கிட்ட என்ன செய்யுங்க, போய் கேளுங்க, அவன் உங்களுக்காக வேண்டுதல் செய்வான், நான் உங்கள் பாவத்தை மன்னிச்சிடுறேன்னு சொல்லுவார். இவங்களும் கேட்டாங்க யோபுக்கிட்ட. இப்போ வசனம் சொல்லுது அந்த இடத்துல, கர்த்தரோ யோபுவின் முகத்தை பார்த்தாருன்னு இருக்கு. அந்த வசனம் அப்படிதான் இருக்குது. கர்த்தரோ யோபுவின் முகத்தை பார்த்தார். அவங்க கேட்டாச்சு, யோபு என்ன பண்ண போறான்? இப்போ இதான் சான்ஸு. என்ன பேச்சு பேசுனீங்க நீங்க? என்ன ஒரு கோபம், அவங்க மேல ஒரு குரோதம், ஒரு வைராக்கியம் எதுவுமே கிடையாது. வசனம் தெளிவா சொல்லுது, கர்த்தரோ யோபுவின் முகத்தை பார்த்தார். அடுத்த வசனம் சொல்லுது, யோபு தன் நண்பர்களுக்காக வேண்டுதல் செய்தான். உங்க நண்பர்கள் யாராவது உங்களுக்கு விரோதமாக எழுமுனா உங்களுக்கு என்ன வரக்கூடாது? கோவம் வரக்கூடாது, எரிச்சல் வரவே கூடாது. பரவாயில்லன்னு விட்டுட்டு போயிட்டே இருங்க. நம்மக்கிட்ட வாங்கினவங்க, நம்மக்கிட்ட உதவி வாங்கினவங்க தான் நம்ம குதிங்கால உயர்த்துவாங்க. மற்றவங்க செஞ்சால் கூட நமக்கு என்ன செய்யாது? மனசுக்கு ரொம்ப பெருசாக பாதிப்பு வராது. யாரோ ஒருத்தன் ஏதோ பேசிட்டு போட்டோம், நம்மளை பற்றி தெரிஞ்சால் அவன் பேச மாட்டான் நம்ம நினச்சிக்கலாம். சில நேரத்தில் நம்மளை பற்றி தெரிஞ்சவங்க பேசுவாங்க. அதுவும் எப்படி பேசுவாங்க தெரியுமா? இல்லாததை பேசுவாங்க, அதுவும் துணிகரமாக பேசுவாங்க. அது சில நேரத்தில் நம்மளுடைய இருதயத்தை உடைக்கும். இவங்களா இப்படி பேசிட்டாங்க, இவங்க இப்படி பண்ணிட்டாங்களா அப்படின்னு ஒரு எண்ணம் ஒன்று வரும். அப்போ வரும்போது அதை எப்படி எடுத்துக்கணும் தெரியுமா? சரி போட்டோம், இவர்களும் மனுஷங்க தான் அப்படின்ட்டு அது கடந்து போயிடணுமே ஒழிய ஒரு நாளும் அவங்க மேலே என்ன வரக்கூடாது? எரிச்சல் வரக்கூடாது. என்னைக்காவது ஒரு நாள் நீ வருவ, நீ மாட்டுவ, அன்னைக்கு உன்னை பார்த்துக்கிறேன். இல்லை, கர்த்தர் நம் முகத்தை பார்க்கிறார், கர்த்தர் நம் இருதயத்தை பார்க்கிறார், என்ன பண்ணுறோன்னு பார்க்குறாரு. இருந்துட்டு போட்டோம், பேசிட்டான். நான் எப்பவுமே எனக்கு ஒரு காரியத்தை ஆண்டவர் சொல்லி கொடுத்தது, நிறைய பேர் உங்களை நிறையா பேசியிருக்கிறாங்க. அப்படி பேசினவங்களாம் ஒரு காலகட்டம் கழித்து உண்மையை தெரிஞ்சோ அல்லது ஒரு காலகட்டம் கழிச்சோ வந்துட்டாங்க, பேசுவாங்க. பேசும்போது கர்த்தர் சொல்வார், நீ அவங்ககிட்ட கோவப்படாத, பழசை ஞாபகப்படுத்தாத, இப்போது
பேதுரு வந்து மறுதளிச்சிட்டார். மறுதளிச்ச உடனே திருப்பி ஆண்டவர் கூப்பிட்றாரு, பேதுருவா வான்னு சொல்லி. பேதுரு வந்தார். வந்த உடனே இயேசு ஒரு இடத்துல கூட அவரை பார்த்து என்ன செய்யலை, என்ன பேதுரு இப்படி பண்ணிட்ட, அப்படி கூட இல்லை. ஒரு 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 சின்ன சோகமாக, நீ இப்படி செய்வேன் நான் எதிர்பார்க்கல பேதுரு, இல்லை இன்னும் கொஞ்சம், நான் தான் உனக்கு ஏற்கனவே சொன்னனே, கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்திருக்கலாமே, எதுவுமே பாருங்க அந்த விஷயத்தையே கர்த்தர் என்ன செய்யலை, அவங்ககிட்ட பேசவே இல்லை. ஏன் தெரியுமா? அது மாய்மாலம் அல்ல, அவர் இருதயத்திலேயே அப்படி இல்லை, அதை மறந்துட்டார். அது நான் உயிரோடு இருக்கும்போது நீ எனக்கு செஞ்சது, உயிர் தெழுந்த பிறகு எனக்கு ஒன்றுமே இல்லை, எல்லாம் மாறிடுச்சு, மறுரூபம் ஆயிடுச்சு, பழையவைகள் எல்லாம் ஒழிஞ்சு போச்சு. எப்போ கர்த்தர் உங்களை மாற்றி அமைச்சிட்டாரோ, எப்போ கர்த்தர் உங்களை மறுரூபமாக்குகிறாரோ, கர்த்தர் உங்களுக்குள்ளே பூரணப்படுதலை கொண்டு வராரோ, அந்த பூரணப்படுதலில் ஒன்று தான் உங்களுக்கு விரோதமாய் செய்தவர்களை மன்னித்தல். எரிச்சல் அடையாதீங்க, விட்டு தள்ளுங்க, போட்ட விடுங்க, என்ன பண்ணிட போகிறான். நல்ல ஒரு காரியத்தை மட்டும் தெரிஞ்சுக்கொள்ளுங்க, பொய் பேசுகிறவன் ரொம்ப நாள் வளர்ச்சி அடைஞ்ச முடியவே முடியாது. சகித்து கொள்ளுகிறவனை கர்த்தர் ஒரு நாளும் கைவிடுகிறதும் இல்லை. அல்லேலூயா. இது முதலாவது ஒரு வேட்டைக்காரன் பைபிளில் கர்த்தர் அனுமதி கொடுத்து வந்தது. ரெண்டாவது ஒரு வேட்டைக்காரன் இருக்கிறான் பைபிளில். இவன் யாருன்னு சொல்லி பார்த்தா வாசிங்க, ஆதியாகமத்தின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை வாசிங்க. இவன் கர்த்தருக்கு முன்பாக பலத்த வேட்டைக்காரனாயிருந்தான். ஆகையால் கர்த்தருக்கு முன்பாக பலத்த வேட்டைக்காரனான நிம்ரோதைப் போல என்னும் வழக்கச் சொல் உண்டாயிற்று. அது எப்படி கர்த்தருக்கு முன்பாக பலத்த வேட்டைக்காரன்? இதுக்கு தான் அந்த எசேக்கியேல் 13ஆம் அதிகாரம் 18 நான் சொன்னேன். அதாவது பூமியில் இருக்கிறதான மாம்சத்தை வேட்டையாடுறது வேற, மிருகத்தை வேட்டையாடுகிறது வேற, அது ப்ரொஃபஷன், அதை செய்யறான். ஆனால் சிலர் எதை வேட்டையாடுவார்கள்? ஆத்மாவை வேட்டையாடுவார்கள். நிம்ரோத் யார் தெரியுமா? இன்னைக்கு நீங்க இருக்கக்கூடியதான பேகன் வர்ஷிப் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது உலக பிரகாரமான இருக்கக்கூடியதான வழிபாடுகள், தேவனை தவிர்த்து இருக்கக்கூடிய மற்ற வழிபாடுகள், அது கிரேக்க வழிபாடோ, சீன வழிபாடோ, ஆசிய வழிபாடோ, இந்திய வழிபாடோ, இலங்கை வழிபாடோ, அல்லது யூரோப்பிய வழிபாடோ, நாம பைபிள் சொல்லியிருக்கிற வழிபாடை தவிர்த்து இந்த உலகத்தில் இருக்கிறதான பழங்காலத்து வழிபாடுகள் நான் சொல்றேன், பேகன் வர்ஷிப் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பேகன் வர்ஷிப் அத்தனைக்கும் தகப்பன் தான் இந்த நிம்ரோத். அது எல்லாத்தையும் உருவாக்கின ஆள் யாருன்னு கேட்டீங்கன்னா நிம்ரோத் ஃபேமிலி. அது ஒரு ஹிஸ்டரின்னு வச்சுக்கோங்களேன், நிம்ரோத் ஃபேமிலி. இந்த நிம்ரோத்தோடைய மனைவி செமிராமிஸ், அந்த நிம்ரோத்தோடைய பையன் தான் தம்மூஸ். தம்மூஸ் யாருன்னு கேட்டீங்கன்னு சொன்னா 8:14 எசேக்கியேல் 8:14 வாசிங்க. என்னை கர்த்தருடைய ஆலயத்தின் வடக்கு வாசல் நடையிலே கொண்டு போனார், அங்கே தம்மூசுக்காக அழுது கொண்டிருக்கிற ஸ்திரீகள். யார் இந்த தம்மூஸ்னா? இவர் தான் நிம்ரோத்தோடைய பையன். இது வந்து ஹிஸ்டரி, இந்த தம்மூஸ் பத்தி இருக்கும். அப்புறம் வந்துட்டு இந்த தம்மூஸோடைய அம்மாவை பத்தி 7ஆம் அதிகாரம் எரேமியா புஸ்தகத்தில் இருக்கும், வானராக்கினி அப்படின்னு இருக்கும். எனக்கு மனமடிவு உண்டாக்க அந்நிய தேவர்களுக்கு வானவழிகளை வார்க்கிறார்கள். இந்த வானராக்கினிங்கிறது யாரை குறிக்குதுன்னு சொன்னா இந்த நிம்ரோத்தோடைய மனைவி. நிம்ரோத்தை பத்தி அங்க இருக்கு. தம்மூஸுங்கிறது நிம்ரோத்தோடைய பையன். இவங்க தான் இன்னைக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா விதமான புறமத வழிபாடுகள் அப்படின்னு சொல்லுவாங்க, பேகன் வர்ஷிப், அத்தனைக்கும் இவர்கள் தான் ஸ்டார்டிங் பாயிண்ட். 11ஆம் அதிகாரம் பாபேல்ல இருந்து ஆரம்பிச்சிச்சு. அதனாலதான் வெளிப்படுத்தல் 17:5 நீங்க வாசிக்கும் போது, மகாபாபிலோன் வேசிகளுக்கும் பூமியில் உள்ள அருவருப்புகளுக்கும் தாய் என்னும் நாமம் அவள் நெற்றியில் எழுதி இருந்ததுன்னு இருக்கும். அவள் தாய், அவ தான் எல்லாத்தையும் பிறப்பித்தவ, எல்லாத்தையும் பெற்றெடுத்ததுன்னு அர்த்தம் பாபிலோன். அந்த பாபிலோன் பெற்றெடுக்கிறதுக்கு காரணமாக இருந்த ஒரு ஆள் யாருன்னா நிம்ரோத். கர்த்தருக்கு முன்பாக பலத்த வேட்டைக்காரன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இவன் கர்த்தருக்கு முன்பாக வேட்டையாடுறவன். எதை? ஆத்மாக்களை, ஜனங்களை தேவனை விட்டு திருப்புறவன், தேவனை கொள்ளை பொருளாக கொண்டு போறவன். இப்போ யோசிச்சு பாருங்களேன், அதுக்கு முன்னாடி தான் சில 100 வருஷங்களுக்கு முன்பாக தான் நோவா அவ்வளோ பெரிய மீன் பிடிக்கிறவனை கர்த்தர் அனுப்பி வச்சிருக்கிறாரு. நோவா மூலமா என்ன பண்ணிருக்கிறாரு? 100 வருஷத்துக்கு மேல கர்த்தர் பிரசங்கம் பண்ணிக்கிறார். அதான் மீன் பிடிக்கிறவன் தான் நோவா. அவன் சொல்றான், நீதியை பிரசங்கித்தவனாகிய நோவா, பேதுரு புஸ்தகம் சொல்லுது. ஆனால் இன்னைக்கு அந்த அந்த நீதியை பிரசங்கித்த அந்த 100 வருஷமா அவன் கேட்கல. அதுக்கப்புறம் என்னாச்சு? பெரிய ஜலப்பிரளயம் வந்துச்சு, அழிவு வந்துச்சு, சேம் காம் யாபேத் வராங்க. அதுக்கப்புறம் நோவா 300 வருஷம் மேல உயிரோடு இருக்கிறார், அது வேற விஷயம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்க பரம்புறாங்க, சேம் காம் யாபேத்தெல்லாம் பரம்புறாங்க. அந்த காலகட்டத்தில் தான் நிம்ரோத் இவங்க எல்லாம் வராங்க. கடைசியா 11ஆம் அதிகாரத்தில் வரும்போது பார்த்தீங்கன்னா இப்போதான் இவ்வளோ பெரிய ஜலப்பிரளயம் நடந்துச்சு. ஒரு 300 வருஷத்துக்கு முன்னாடி தான் நடந்திருக்குது. ஜனங்கள்லாம் கோடிக்கணக்கில் செத்து போயிருக்கிறாங்க. இப்போதான் நம்ம சமபூமி கிட்ட வந்திருக்கிறோம். இவ்வளவும் நடந்திருக்குது. அப்படியே ஜனங்களை வேட்டையாடுறான் கொஞ்சம் கொஞ்சமா. ஜனங்களை என்ன செய்யறான்? வேட்டையாடுறான். இவன் யார் தெரியுமா? தேவனை விட்டு ஜனங்களை நரகத்துக்கு நேராக திருப்புகிறவர்கள், சமபூமியில தேவனுக்கு விரோதமான காரியங்களை செய்கிறவர்கள், கர்த்தருக்கு விரோதமான வழிபாடுகளை கொண்டு வரக்கூடியவர்கள். இது வெளியே நடந்தா கூட பரவாயில்லை இன்னைக்கு, ஏன்னா அவன் வெளியே நடப்பித்தான் பாபேல்ல. ஆனா இந்த வேட்டைக்கார ஸ்பிரிட், நிம்ரோத் ஸ்பிரிட் இருக்குல்ல, இந்த பேகன் வர்ஷிப் இன்னைக்கு கிறிஸ்தவத்துக்குள்ள இருக்குது. இதே பேகன் வர்ஷிப் எங்க வந்துருச்சு? கிறிஸ்டியானிட்டிக்குள்ள, கிறிஸ்தவத்துக்குள்ள. இந்த பேகன் வர்ஷிப்பை பிடிச்சிக்கிட்டு அலையிற ஒரு பெரிய கூட்டம்
இப்போ நம்ம சொல்றத ஏற்றுக்கொள்ளாது. இயேசு கிறிஸ்து 2000 வருஷத்துக்கு முன்னாடி நியாயப்பிரமாணம் கொடுத்தார். மோசே மூலமா கொடுக்குறார் தூதனானவரா. நியாயப்பிரமாணத்தை அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா அப்படியே எல்லாம் மாடிஃபை பண்ணிட்டாங்க. அவங்க இஷ்டப்படி மாத்திட்டாங்க. அவங்க இஷ்டப்படி எல்லாத்தையும் மாடிஃபை பண்ணிக்கிட்டாங்க. அதனால தான் அவர் சொல்றார், நீங்கள் கொசுவை வடிகட்டி ஒட்டகத்தை விழுங்குகிறீர்கள். நீங்க என்ன பண்ணிட்டீங்க? நியாயப்பிரமாணத்தை உங்களுக்கு ஏற்ற மாதிரி சாதகமாக மாத்திக்கிட்டீங்க. இப்போ என்ன ஆயிடுச்சு தெரியுமா? இயேசு வந்து நியாயப்பிரமாணத்தை சரி பண்றார். நியாயப்பிரமாணத்தை சரி பண்றவரை கல்லெடுத்து அடிக்க வந்துட்டான். புரியுதா உங்களுக்கு? தேவாலயத்துக்குள்ள புறாவிக்கிறது தப்பு, காசுக்காரர் வேலை தப்பு. இயேசு இதை என்ன பண்றாரு? சரி பண்றாரு. ஆனா இவங்க இதை 100 வருஷமா 200 வருஷமா பழக்கம் பண்ணிட்டாங்க. தேவாலயத்தில் பழக்கம் பண்ணியாச்சு. இப்போ அது சரின்னு ஆயிடுச்சு, இயேசு சொல்றது தப்புன்னு ஆயிடுச்சு. இவங்க பழக்க வழக்கத்தில் கொண்டு வந்ததை சபைக்குள்ள வச்சுட்டு சரின்னு ஆக்கிட்டு வசனத்தின்படி வந்ததை தப்புன்ட்டாங்க. வசனமே இயேசுதான், அவரே வந்து சொல்றார் நீங்க பண்றது தப்புன்னு. இன்னைக்கும் அதே நிலைமை தான் பெந்தெகோஸ்தே சபைகள், இன்னைக்கும் அதே நிலைமை தான் ஆவிக்குரிய சபைகள். பேகன் வர்ஷிப்பை கொண்டாண்டான். இப்போ பேகன் வர்ஷிப் இல்ல, சாட்டானிக் வர்ஷிப்பை கொண்டாண்டான். பேகன் வர்ஷிப் ஒரு காலத்தில் இருந்துச்சு, அது ஒரு வகையான சாட்டானிக் வர்ஷிப். இப்போ நடக்குது பாருங்க இந்த 2023ல இது சாட்டானிக் வர்ஷிப்பே சபைக்குள்ள. இது முழுக்க முழுக்க. இப்போ நீங்க சொல்லுங்க, உங்களை திட்டுவான், உங்களை கல்லெறிய கல்லெடுத்துப்பான், உங்களை போட்டு கிளின்னு கிழிப்பான். அவனுக்கு என்ன தெரியுமா? இன்னைக்கு உள்ள இந்த சரீரத்துக்கு ஏற்ற ஆட்டமோ சரீரத்துக்கு ஏற்ற பாரம்பரியமோ அவனுக்கு தேவை. அவன் சொல்லுவான் 300 வருஷம் 400 வருஷமா இருக்கே, அது என்ன நீங்க போய் தப்புன்னு சொல்றீங்க? 300 வருஷம் 400 வருஷம் இல்ல, 2000 வருஷமா இருந்தது இயேசு தப்புன்னு சொன்னார். வசனம் தெளிவா சொல்லுது, நான் இன்னும் மனுஷனை பிரியப்படுத்துகிறவனா இருந்தால் தேவனுக்கு ஊழியக்காரன் அல்லவே. தேவ ஊழியக்காரனோட வேலை என்ன? ஜனங்களை சூப்பரா பண்றீங்க, அருமையா பண்றீங்க, நல்ல முடிவாரி இருக்கீங்க, நல்ல சட்டை போடுறீங்க, நைஸ் ஷர்ட், சூப்பர் கோட், பெஸ்ட் ஷூ. இதை சொல்றதுக்கு தான் பாஸ்டரா? இதை சொல்றதுக்கு தான் ஒரு பைபிள் டீச்சரா? இதை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. எதை சொல்லணும்? ஒரு பையனை பார்த்து சொல்லணுமா, அங்க இருக்கு தடிக்கி விழுந்துருவேன் சொல்லணுமா இல்லையா? அதை சொல்றதுக்கு தான் நாம இருக்கிறோம். தவறு செய்யும் போது அதை உணர்த்துவதற்கும் கண்டிக்கிறதுக்கும் தான் சபை. எப்ப பார்த்தாலும் என்ன தப்பு போட்டாலும் தடவி கொடுக்கறதுக்கு எதுக்கு சபை? அதை தான் பிசாசு செஞ்சுட்டு போயிடுவானே. நீங்க என்ன தப்பு பண்ணாலும் தடவி கொடுக்கறதுக்கு தான் பிசாசு இருக்கிறானே. பாவிய மனம் திரும்ப பண்ற இடம் தான் சபை இல்லையா? இப்ப என்ன சொல்லணும், ஒரு துணி துவைக்கிற லாண்ட்ரிக்கு நம்ம சட்டையை போடுறோம். சட்டையை போட்ட உடனே அந்த லாண்ட்ரிக்கார் என்ன நினைக்கணும் தெரியுமா? துவைக்கிறவர், இந்த சட்டை பாவம் அவரே 3 நாள் போட்டிருக்காரு, அது எவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை பார்த்துருக்கு, வெயிலில் போட்டிருப்பார் போல, சாயம் போயிருக்கு, அப்புறம் பாவம் காலர்லாம் அழுக்கா இருக்கு, இதை நான் வேற அடிச்சு, நான் வேற புழிஞ்சு, நான் வேற சோப்பெல்லாம் போட்டு கசக்கி புழிஞ்சு, அப்புறம் நான் வேற வெயிலில் காய வச்சு என்ன செய்யலாம்? பேசாம அந்த சட்டையை அழுங்காம குலுங்காம, ஐயா உங்க சட்டை உங்ககிட்டயே போதுமான பாடு சந்திச்சிருச்சு, எங்கிட்ட ஏன் வந்துச்சு தெரியுமா? அதை 4 பட்டன் மாட்டி முன்னாடி பின்னாடி மடிச்சு ஒரு பிரச்சனையும் பண்ணாம வந்த வண்ணமாவே திரும்பி அனுப்பிட்டேன் அப்படின்னா அந்த கொடுத்த எஜமான் என்ன சொல்லுவார்? சட்டையை கொடுத்தவர் அவர் என்ன சொல்லுவார்? எதுக்கு உங்ககிட்ட கொடுத்தேன்? நான் உங்ககிட்ட நான் எதுக்கு கொடுத்தேன்? அடிச்சு வெளுத்து துவைச்சி கொடுக்கறதுக்கு தான் உங்க கையில் கொடுத்தேன். சட்டையை பாவம் பார்க்கறது நான் பார்த்துக்கிறேன், அது சாயம் போகுமா போகாதான்ற கவலை என்னது, கிளியுமா கிளியாதாங்கிற கவலை என்னது. உங்க வேலை அதில் இருக்கிற அழுக்கை எடுத்து கொடுப்பது, அவ்வளோதான் உங்க வேலை. அதுக்கு தானே உங்க கடையில் கொண்டு வந்து போட்டோம் நாங்க. நீங்க திருப்பி கொண்டு போது எங்களை கிளீன் பண்ணி சுத்தமாக்கி அதில் அயன் பண்ணி பரிசுத்தாவின் அபிஷேகத்தை போட்டு என்கிட்ட கொடுத்துருங்க. நான் திருப்பி சுத்தமுள்ளவனாய் மாறி மாத்துக்கிறேன். சபை அதுக்கான வேலையை செய்யணும். இன்னைக்கு சபை எந்த இடத்துல இருக்குது? எல்லாருமே இங்க குறைவுள்ளவர்கள். இயேசு கிறிஸ்து ஒருத்தர் தான் குறைவில்லாதவர். பேதுருகிட்ட இருக்கிற குறைய பவுல் சொல்றார். பேதுரு யாரு? சீனியர் அப்போஸ்தலர். அவர் யாரு? இயேசு கிறிஸ்து கிட்ட ஃபர்ஸ்ட் வந்துட்டார், பிரதானமான சீஷர். இயேசு அவர்கிட்ட டைரக்டா சொல்லிட்டார், நீ கேபாவாய் இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன். மருவ மலைக்கு வேற கூட்டிட்டு வேற போயிட்டார். உயிர் தெழுந்த பிறகு ஸ்பெஷல் இன்விடேஷன், பேதுருவை வர சொல்லுங்கன்ட்டார். இவ்வளோ பெரிய முக்கியமான அப்போஸ்தலர். இன்னும் சொல்ல போனா இந்த பேதுரு எழுதி கொடுத்ததை தான் பவுல் போய் ஒரு காலகட்டத்தில் சபையில் பிரசங்கம் பண்ணியிருக்கிறார். வசனம் சொல்லுது, அப்போஸ்தலராலும் மூப்பராலும் எழுதப்பட்ட சட்டங்களை பவுலும் பர்னபாவும் போய் சபைகள் தோறும் பிரசங்கம் பண்ணினார்கள். ஒரு தப்பு பேதுரு பண்றாரு. யூதர்கள் வந்தபோது புறஜாதியோட உட்கார்ந்து இருக்கிறத ஏந்திரிச்சு மாய்மாலம் பண்ணினார்கள் வேர்டை யூஸ் பண்றாரு. மாய்மாலம் யார் பண்றது? பர்னபாவும் பேதுருவும். பர்னபா யாரு? பேதுரு கிட்ட கொண்டு வந்து எல்லாத்தையும் வித்து வச்சவர். அதுக்கு அப்புறம் வந்தவர் தான் இவரு. பேதுரு ஆக்சுவலா என்ன சொல்லிருக்கணும் நியாயமா? பவுல் ஷட் அப், ஐ எம் சீனியர் அப்போஸ்தல். ஆனா அன்னைக்குள்ள பீட்டர் என்ன சொன்னார் தெரியுமா?
நம்முடைய சகோதரனாகிய பவுலும் நிருபங்கள் தோறும் இதை சொல்லிக் கொண்டிருக்கிறான். அவன் எழுதினது கற்றவர்களுக்கே அரிதாயிருக்கிறது, அதை கண்டிப்பா எல்லாரும் படிக்கணும்னு எழுதுறாரு. அதுதான் தலைமைத்துவத்தினுடைய மிக முக்கியமான விஷயம். எங்க குறை இருக்குதோ அந்த குறைய சொல்லும் போது ஏற்றுக்கொள்ளுகிற மனப்பக்குவம் வரணும். அந்த பக்குவம் வந்துருச்சுன்னா நீ பரலோகத்துக்கு போறேன்னு அர்த்தம். என்னையவா, எங்கிட்டியவா, நான் யார் தெரியுமா? ஆண்டவர் கேட்பாரு, நான் யார் தெரியுமா? ஏன் ஆண்டவர் இப்படி கேட்டீங்க? உனக்கு தெரியாது. நான் உன்னை உணர்த்துறதுக்கு தான் அவனை அமுச்சு வச்சேன். இந்த ஏலி ஆயிட்டு நீ கண்ணு குருடா போயிட்ட, உன்னை உணர்த்ததுக்கு தான் ஒரு சாமுவேலை அமுச்சு வச்சேன். நீ சாமுவேலையும் கேட்க மாட்டேங்கிற, பவுல் சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிற. கேட்டா சொல்ற அதை எங்களையா நீ பேசுற? யார வேணா எங்க வேணா. ஒரு பிள்ளையாமுக்கு கழுதை பேசும்போது யாருக்கு வேணா யார் வேணா பேசலாம், அவ்வளவுதான் சொல்றேன். இன்னைக்கு என்ன நடக்குது சபைகளுக்குள்ளே? மனுஷனை பிரியப்படுத்துகிற காரியம், மனுஷனுக்கான பேகன் வர்ஷிப். தேவன் சொல்லுகிற ஆராதனைகளில் பெரும்பான்மையான சபை இல்லை, பெரும்பான்மையான சபை கிடையாது. இன்னைக்கு சபை வேட்டையாடப்படுகிறது. எதனால? நிம்ரோத்தின் ஆவிகளால் வேட்டையாடப்படுகிறது. ரொம்ப கேர்ஃபுல்லா இருந்து கொள்ளுங்க. ஒன்று, நீங்கள் உட்கார்ந்து கொஞ்சம் ஆராய்ந்து பார்த்து உங்கள் வீடுகளிலே நிம்ரோத்தினுடைய அந்த பேகன் வர்ஷிப்பினுடைய காரியங்கள் இருக்கிறதா என்பதை ஆராய்ந்து பாருங்க. இந்த கிறிஸ்மஸுக்கு அப்படி பண்றது, ஈஸ்டருக்கு இப்படி பண்றது, ஏன் பண்ணக்கூடாதுன்னு கேட்கறது, அதெல்லாம் உங்க இஷ்டம். பைபிளில் இல்லை, இங்கே இல்லை, அவ்வளோதான். வேற விஷயம் ஒன்றுமே கிடையாது. நீங்கள் போய் பாருங்க, ஒவ்வொரு புறஜாதியாருடைய வழிபாட்டிலையும் ஒரு மரம் இருக்கும். ஒரு அரச மரம் இருக்கும், ஒரு வேப்ப மரம் இருக்கும், ஒரு போதி மரம் இருக்கும். கிரேக்க கலாச்சாரத்துக்கு போனால் ஒரு மரம் இருக்கும், சீன கலாச்சாரத்துக்கு போனால் ஒரு மரம் இருக்கும். எல்லா மரங்களும் மரம் வச்சிருக்கு. இங்கே உங்களுக்கு எதுக்கு எனக்கு எதுக்கு மரம்? இந்த மர வழிபாடு ஏன் வந்தது தெரியுமா? முதல்ல அதை தெரிஞ்சுக்கோங்க. வெளியே வந்துட்டார் ஆதாம், 7ஆம் தலைமுறை ஏனோக்கு. அது வரைக்கும் ஆதாம் உயிரோட தான் இருக்கிறார். 930 வருஷம் ஆதாம் உயிரோடு கூட இருந்தார். ஆதாம் செத்த பிறகுதான் சேர்த்து பிறந்தார் இல்லை. ஆதாம் கிட்டத்தட்ட 7 தலைமுறை வரைக்கும் உயிரோடு கூட இருந்திருக்கிறார். அப்போ ஆதாமுடைய போதனைகளில் ஒன்று தான், மரணம் வராமல் தடுக்கிறதுக்கான மரம் எங்கே இருக்குது? ஏதேனுக்குள்ள இருக்குது. மரத்தை சுத்தினா, அந்த மரத்துக்கிட்ட போயிட்டோம்னா, அங்கே இருக்கிற பழத்தை சாப்பிட்டோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்? ஜீவன் கிடைக்கும். அந்த மரத்தை தேடி ஒவ்வொருத்தரும் அலைய தொடங்கினாங்க. அவங்கவுங்க வசதிக்கு ஆளுக்கு ஒரு மரத்தை வச்சுக்கிட்டாங்க. ஆனால் உங்களுக்கும் எனக்கும் அந்த மரத்திற்கு பதிலாக அப்பத்தையும் பானத்தையும் கையில் கொடுத்து, என் பாத்திரத்தில் பானம் பண்ணி என் மாம்சத்தை புசிக்கிறவனுக்கு கடைசி நாளில் உயிர் தெழுவான், அவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று கர்த்தர் சொல்லிட்டார். உங்களுக்கு எனக்கு தான் இயேசு வந்துட்டார வீட்டுக்குள்ள, எதுக்கு மரம் வருது? அவங்களுக்கு நித்திய ஜீவனுக்கு வழி தெரியல, மரம் வச்சிருக்காங்க. நித்திய ஜீவனுக்கு வழி தெரிஞ்சவன் ஏன் மரம் வைக்கணும்? இதுதான் பேகன் வர்ஷிப். கவனிச்சு கொள்ளுங்க. தேவன் இந்த வேட்டைக்காரர்கள் ஆவியை இந்த கடைசி நாட்களில் கூட சொல்றேன், இந்த நிம்ரோத்தினுடைய ஆவி சபைகளுக்குள் கிரியை செய்கிறது. சபைகளுக்குள் இது மாதிரி ஒவ்வொன்றா எடுக்க முடியும், ஒவ்வொன்றத்தையும் எடுக்க முடியும், வேதத்திலிருந்தே எடுக்க முடியும். ஆனால் ஒன்று மட்டும் தெரிஞ்சு கொள்ளுங்க, இது உங்கள் ஆத்துமாக்களை வேட்டையாடாதபடிக்கு நீங்கள் என்ன செய்யணும்? பத்திரமாய் பார்த்துக் கொள்ள வேண்டும். அடுத்த வேட்டைக்காரன் யார்? வாசிங்க ஆதியாகமத்தின் புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் 20வது வசனம் வாசி. தேவன் பிள்ளையுடனே இருந்தார். அவன் வளர்ந்து வனாந்தரத்திலே குடியிருந்து வில்வித்தையிலே வல்லவனானான். வில்வித்தையிலே யாரை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது? இஸ்மவேலை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. வில்வித்தையில் ஏன் இவன் வனாந்தரத்துக்கு போனா? இவன் வில்வித்தையில் அம்பேரியின் தூரத்தில் ஒரு நாள் இவன் படுத்து கிடந்தான். ஆகாரம் அவனை தூக்கிட்டு ஓடிட்டாங்க. எல்லாம் உண்மைதான். ஆனால் ஏன் இவன் அந்த வனாந்தரத்துக்கு போனான் அப்படின்னா, இந்த வேட்டைக்காரங்கிட்ட இன்னொரு சுபாவம் உண்டு. இந்த வில்வித்தைக்காரங்கிட்ட என்ன இருக்குது? இன்னொரு சுபாவம் உண்டு. வாசிங்க 21ஆம் அதிகாரம் 9வது வசனம் வாசிங்க. பின்பு எகிப்து தேசத்தாலாகிய ஆகார் ஆபிரகாமுக்கு பெற்ற குமாரன் பரியாசம் பண்ணுகிறதை சாராள் கண்டு. இப்ப இவன் யார பரியாசம் பண்றான்? வாக்கு தத்தத்தின் பிள்ளையை பரியாசம் பண்றான்னு கலாத்தியருக்கு எழுதும் போது பவுல் சொல்றார். யார் பண்றது? அடிமையானவனிடத்தில் பிறந்தவன் வாக்கு தத்தம் பிள்ளையை என்ன பண்ணுது? பரியாசம் பண்ணுது. இது ஒரு வகையான வேட்டைக்கார ஸ்பிரிட். இந்த பரியாசம் பண்ணுதல் அப்படிங்கிறது இன்னைக்கும் நம்மகிட்ட இருக்குது. கர்த்தருக்கு பிடிக்காத ஒரு சுபாவத்தில் மிக முக்கியமான ஒன்று என்னது? அடுத்தவங்களை பரியாசம் பண்றது. நம்ம உட்காந்து ஜாலியாக பேசுறது வேற. நான் இப்போ கூட சொல்றேன், நீங்க ஆவியில வளர வளர அதை கூட கர்த்தர் விரும்ப மாட்டார். நீங்க பரிசுத்த ஆவிக்குள்ள வளர்ந்து ஆவிக்குரிய ஸ்டாண்டர்ட் வர 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 இந்த ஜாலியா நீங்க பேசுறீங்கல்ல, அதை கூட கர்த்தர் விரும்ப மாட்டார். ஆனா இவன் பண்ற பரியாசம் அது இல்லை. இவன் சொல்றது வேற. இவன் அந்த ஈசாக்கை பார்த்து இவன் என்ன பண்றானா? பரியாசம் பண்ணுதல். ஈசாக்கு பிறக்கும் போது இஸ்மவேலுக்கு ஏதோ அவனும் குழந்தை நினைச்சிடாதீங்க, டீன் ஏஜ் 13 வயசு. இது வசனம் என்ன சொல்லுது பாருங்களேன். அதுக்கு முந்தின வசனத்தை வாசிங்க. பிள்ளை வளர்ந்து பால் மறந்தது. ஈசாக்கு பால் மறந்த நாளிலே ஆபிரகாம் பெரிய விருந்து பண்ணினான். அப்பனா ஏறக்குறைய ஒரு 3 வருஷத்துக்கு அப்புறம் தான்
அப்படின்னா பாருங்க, பால் மறந்த நாளிலே ஏறக்குறைய ஒரு 2-3 வருஷம் கழிச்சு, இல்லை ஒரு 4-5 வருஷம் கழிச்சு, அப்போ கணக்கு பார்த்தீங்கன்னா இஸ்மவேலுக்கு குறைஞ்சபட்சம் 15-16 வயசுக்கு மேலே. இவன் யாரை பரியாசம் பண்ணுறான்? ஈசாக்கை பரியாசம் பண்ணுறான். அவன் என்ன சொல்லி பரியாசம் பண்ண நாங்கள் இல்லை. ஆனால் அடிமையானவிடத்தில் இருக்கிறவன் வாக்கு தத்தத்தின் பிள்ளையை என்ன பண்ணுறானாமா? பரியாசம் பண்ணான்னு சொல்லி கலாத்தியருக்கு அவர் எழுதுறார். இன்னைக்கு நம்மளை எதுக்கு பரியாசம் பண்ணுறான்? ஏன் பண்ணுறான்? இன்னைக்கு நம்மளை பார்த்து இது ஒரு வேட்டைக்கார ஸ்பிரிட். இது வசனம் சொல்லுது, வில்வித்தையில் வல்லவனாக இருக்கிறவன், ஆனால் இவன் எப்படிப்பட்டவனாக இருந்தானா? பரியாசம் பண்ணுகிறவனாக இருந்தான். இன்னைக்கு நம்மளை பார்த்து ஒரு குரூப் பரியாசம் பண்ணிகிட்டே இருக்கோம். நீங்கள் என்ன பண்ணாலும் பரியாசம் பண்ணோம். யோசிச்சு பாருங்கள், இந்த இஸ்மவேலுக்கு எவ்வளோ பெரிய தகுதியை சாரால் உண்டாக்கி கொடுத்தாங்க இல்லையா? எவ்வளோ பெரிய தகுதியை சாரால் உண்டாக்கி கொடுக்குறாங்க. நியாயப்பிரமாணத்தின்படி, அப்போ நியாயப்பிரமாணமே கிடையாது. நியாயப்பிரமாணத்துக்கு முன்னாடி உள்ள காலம் இன்னும் மோசம். அன்றைக்கெல்லாம் ஆட்களை அடிமையாய் கொள்கிற காலத்தில் அடிமையானவனுக்கு பிறந்தவனும் யார் தான்? அடிமை தான். அடிமையானவனுக்கு பிறந்தவனும் அவங்க அடிமையாகவே இருப்பாங்க. அன்னைக்கு உள்ள சட்டத்தின்படி, அன்னைக்கு உள்ள காலகட்டத்தில் சொல்கிறேன், இன்னைக்கு வேற. அப்படி இருக்கக்கூடிய ஒரு பிள்ளைய சுதந்திரவாளியாக எடுக்கணும்னு அந்த அம்மா விரும்புச்சு. எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்க. அவங்க அம்மா எப்படிப்பட்டவங்க தெரியுமா? ஆகாரு அடிமையானவளுக்கு பிள்ளை பெற்று கொடுக்கணும்னா கொடுத்துட்டு போயிடணும். இப்போ ரூத்து வராங்க, பிள்ளைய பெருக்கிறாங்க, யார்கிட்ட கொடுக்குறாங்க? நகோமி கையில் கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் ரூத்து பேரே இல்லை, ஒரு மருமகள் மாமியாருக்கு செய்தது. ஆனால் இங்கே அடிமை. இவளுக்கு பிள்ளை பிறக்க சொல்லி கொடுத்தா, இன்னைக்கும் அந்த கிழமை இருக்கு, அடிமைன்னு கிடையாது, வாடகை தாயின்லாம் வச்சிருக்கிறாங்க. அவங்களுக்கு சில காசு கொடுப்பாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. அதில் சட்டம் இருக்கு. அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ண முடியாது? பிள்ளைகிட்ட உரிமை கொண்டாட முடியாது. இன்னைக்கு சொல்றேன், இன்னைக்கு உள்ள வாடகை தாய் மெத்தட்ல சொல்றேன். அன்னைக்கு வேற மாதிரி பிள்ளை பெற்று கொடுக்கறதுக்கு அடிமைக்கு அந்த வாய்ப்பை அந்த அம்மா கொடுக்குறாங்க. ஆனா அவ என்ன பண்ணாலும் அற்பமாய் எண்ணினாள். அம்மா அற்பமாய் எண்ணா, பிள்ளை எப்படிப்பட்டவனா இருந்தா? பரியாசம் பண்ணுகிறவனா இருந்தான், தாய் போல பிள்ளை. இதுதான் இன்னைக்கு நாம பல நேரங்களில் வாக்கு தத்தத்தின் பிள்ளைகளா இருந்தாலும் நம்ம கிட்ட இருந்துகிட்டே நம்மளை பரியாசம் பண்ணுகிற ஒரு குரூப் இருக்குது. கர்த்தர் அவர்களுக்கும் வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறார். ஆனா உட்காந்துக்கிட்டு நம்மளை என்ன பண்ணிக்கிட்டு இருப்பான்? பரியாசம் பண்ணிக்கிட்டு இருப்பான். இது சில நேரங்களில் நம்ம ஆத்துமக்களை என்ன செய்யும்? வேட்டையாடும். இந்த பரியாசத்தில் நொந்து போறவங்களாம் இருக்கிறாங்க, இந்த பரியாசத்தில் சோர்ந்து போறவங்க இருக்காங்க. ஒரு முறை ஒரு மூத்த ஊழியக்காரர், வயதானவங்க, 70 வயசு, அவர்களை அவங்க வயசுல பாதி கூட இல்லாதவங்க, அவங்க ஊழிய அனுபவம் கூட இல்லாதவங்க, அவங்க பண்ண தியாகத்தை எதுவுமே தெரியாத ஒன்று சிலர் இருக்காங்க. இன்னைக்கு அவங்கள பற்றி ஒரு வீடியோ தரக்குறைவா அவங்கள பற்றி போட்டாங்க. அந்த 70 வயது ஊழியக்காரங்க எனக்கு ஃபோன் பண்ணுறாங்க, தம்பி என்னுடைய வயசில் அவங்களுக்கு பாதி கூட இல்லை தம்பி, நான் ஊழியம் பண்ணதில் அவங்களுக்கு எந்த அனுபவம் கூட இல்லை தம்பி, நான் அந்த காலத்தில் ஊழியம், அதெல்லாம் உண்மை. ஆனால் இன்னைக்கு அந்த ஊழியம் மேன்மை எதை பற்றியுமே தெரியாமல் சும்மா ஒரு ஃபோனை வச்சுக்கிட்டு அப்படிப்பட்டவர்களை பரியாசம் பண்ணுகிற ஒரு கூட்டம் ஒரு நாள் வரும். கர்த்தர் பார்த்துக்கிட்டே இருக்கிறார். கர்த்தர் கண்டும் காணாதவரை போல இருக்கிறவர் அல்ல. அந்த வீடியோ போடுறவங்களையும் கர்த்தர் நேசிக்கிறார். ஆனால் அவங்க பரலோகத்துக்கு போகணும்னு வச்சுங்க, அவங்க பரலோகத்துக்கு போகிறதுக்கு அவங்களுக்கு நீதியை சரி கட்டணும் இல்லை? இந்த சரி கட்டுகிற காலம் ஒன்று வரும் இல்லை? நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஆட்களை பேசி விட்டாங்க. அப்போ நான் சொன்னேன், நீங்கள் கவலைப்படாதீங்க, அவர்கள் யாரை தான் பேசலை, அவர்கள் எல்லாரையும் தான் பேசுகிறார்கள். இது கடைசி காலம். ஏன்னா தீமோத்தேயுக்கு எழுதும்போது 2 தீமோத்தேயு 3:2 எப்படி எனில் தற்பிரியம், பணப்பிரியம், வீம்புக்காரர், அகந்தை உள்ளவர், இதெல்லாம் இப்ப அப்படியே இருக்கு பாருங்க. இப்ப அப்படியே இருக்கு பாருங்க. அகந்த, தூஷித்தல், அடுத்து கீழ்ப்படியாதது, எல்லாம் அப்படியே 100%. அதுல தூஷிக்கிறவர்கள், பரியாசம் பண்றவங்க இன்னைக்கு ஒரு குரூப் இருக்குது. இஸ்மவேலுடைய அந்த வேட்டைக்கார ஆவிய உடையது, அது ஆத்துமாக்களை வேட்டையாட பார்க்குது. உங்களுக்கு சொல்றேன், உங்களை யாராவது பரியாசம் பண்ணா கண்டும் காணாதவர்களை போல இருங்க. உங்களை பத்தி ஏதாவது சொன்னாங்களா, கேட்காதவங்கள மாதிரி இருங்க. இருக்கிறதுலயே பெஸ்ட் என்ன தெரியுமா? இருக்கிறதுலயே பெஸ்ட் மௌனம். சிலர் உங்களுக்கு சொல்லும் போது அவன் சொல்லுவான், ஏன் இதுக்கெல்லாம் அவர் பதில் கொடுக்க மாட்டேங்கிறாரு அப்படின்பா. ஒன்று நீங்க தெரிஞ்சுக்கணும், அதற்கு பதில் கொடுக்கிற அந்த அளவுக்கு அந்த கேள்வி தகுதியானதல்ல. நீங்க பதில் கொடுக்கணும்னா கூட கேள்வி எப்படி இருக்கணும்? தகுதியானதா இருக்கணும். இன்னைக்கு கடைசி காலத்துல பரியாசம் பண்ற இந்த இஸ்மவேலுடைய ஸ்பிரிட் பயங்கரமா இருக்குது. உங்களை உங்க குடும்பத்தாரும் சரி, கூட இருக்கிறவங்களும் சரி, இயேசுவை ஏற்றுக்கொண்டதுக்காக இருக்கும் சரி, சில நேரத்தில் நீங்க கல்யாணம் பண்ணி போன வீட்டில் நீங்க ஸ்பிரிச்சுவலா இருந்தா அவங்களுக்கு பிடிக்காது, உங்களை பரியாசம் பண்ணுவாங்க. பெருசா ஜாம் பண்றாரு இவரு. ஆபீஸ்ல சொல்லுவாங்க, என்ன சார்
சர்ச்சின்னு ஓடுறீங்க, ஒன்றும் பெருசாக ஒன்றுத்தையும் காணுமே அம்மா. காதில் வாங்கவே கூடாது, ஒன்றும் வாங்கக்கூடாது. சில நேரத்தில் நமக்கு விரோதமாக இருக்கிறவன் நல்லா வேற வருவான், காரெல்லாம் வாங்குவான். சார் இப்படி லஞ்சம் வாங்க மாட்டேன், அது வாங்க மாட்டேன், பைபிள் ஏசு சொன்னீங்கன்னா கடைசி வரைக்கும் இப்படி ஒரு ஓட்டஸ் பைக்கில் தான் வரணும். ஓகே ரைட்டு, சிரிச்சிட்டே போயிடணும். ஏன் தெரியுமா? பரியாசம் பண்ணுகிறவன் ஒரு நாள் விரட்டப்படுவான். ஏன் தெரியுமா? அவன் அடிமையான இடத்தில் பிறந்தவன். நீங்களும் நானும் வாக்கு தத்தத்தின்படி வந்தவர்கள். உங்களை என்னை கர்த்தர் வாக்கு தத்தம் பண்ணி அழைச்சிருக்கிறாரு. அந்த வாக்கு தத்தத்தோட கம்பேர் பண்ணா உன்னை பரியாசம் பண்றாங்கல்ல, அந்த பரியாசம் ஒண்ணுமே இல்லை. வாக்கு தத்தத்துக்கும் பரியாசத்துக்கும் கம்பேர் பண்ணீங்கன்னா பரியாசம் ஒண்ணுமே கிடையாது. அது வாக்கு தத்தம், அது தேவனிடத்திலிருந்து வந்தது. பரியாசம் பிசாசினிடத்திலிருந்து வந்தது. தூஷித்தல் பிசாசினிடத்திலிருந்து வந்தது. இஸ்மவேலுடைய ஸ்பிரிட் பல நேரங்களிலே என்ன செய்யும்? உங்களுக்கு விரோதமா போராடி உங்கள் ஆத்துமாக்களை வேட்டையாட பார்க்கும். ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்து கொள்ளணும். இது கூடவே இருக்கும், கூடவே வளரும். இன்னும் சொல்ல போனா நம்முடைய சுயாதீனத்தில் அதுதான் இருந்திருக்கும். இத்தனை நாள் நம்ம ஆசீர்வாதத்தை தான் அது வளர்ந்துருக்கும். ஒரு நாள் வரும் நமக்கு விரோதமாகவே பேசும். விரோதமாக பேசினா கூட பரவாயில்ல, பரியாசம் பண்ணும். என்னுடைய தெரிந்த நண்பர், அவர் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறார். ஆரம்பிக்கும் போது அவர் கூட ஒருத்தர் வந்து தான் உதவி செய்கிறார். உதவி செய்யும் போது இவருக்கு ஒன்றும் தெரியாது, அவருக்கு தான் எல்லாம் தெரியும். திடீரென்று ஒரு நாள் அவர் சில தப்பு செய்கிறார். அந்த விஷயம் தெரிஞ்சவர் என் நண்பர் கண்டிச்சு கேட்குறாரு, என்ன இப்படி தப்பு பண்ணுறீங்க? உடனே அவர், ஓ நீ வந்து இதாகிருவியோ, நான் இல்லாமல் பண்ணிடுவியோ, நீ எப்படி பண்ணுற நான் பார்க்குறேன்ட்டு அப்படியே நடுத்தரில் விட்டுட்டு போயிட்டார். போனது மட்டும் இல்லை, அந்த ஏரியாவில் போய் அங்கே இருக்கிற அத்தனை பேர்கிட்டையும் இவர் என்ன பண்ணிட்டார்? பரியாசம் பண்ணிட்டார். எல்லாரும் வச்சு, என்னப்பா அவர் என்ன பண்ண போகிறான்? பிஸ்னஸ் அவ்வளோதான், மூடிடுவாங்க, அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு, அவங்களோட இது அவ்வளோதான்ப்பா. பார்க்குறவங்களாம், என்னப்பா முடிஞ்சிருச்சாமே, உனக்கு கூட வந்தவர் வேறு இடத்துல பிஸ்னஸ் தொடங்கிட்டார்ப்பா, எல்லாரும் அங்கே தான் போகிறாங்களாம். இவருக்கு இருதயம் உடையுது. ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயம், கர்த்தர் கூட இருக்கிறார். எனக்கு ஒன்றும் தெரியாது, ஆனால் என் கூட இருக்கிறவருக்கு எல்லாம் தெரியும். நீங்கள் என்ன பரியாசம் தானே பண்ணுறீங்க, பண்ணுங்க. ஒரு வார்த்தையும் மறுமொழி சொல்லவே கூடாது. நாம் செய்ய வேண்டியதை செஞ்சு கொண்டே இருக்கணும். ஒரு நாள் வந்தது, அந்த போனார்ல அவரே திரும்பி வேலை கட்டி இவர்கிட்ட வர்ற அளவுக்கு கர்த்தர் இவரை உயர கொண்டு போய் உட்கார வைக்கிறார். அல்லேலூயா. அந்த தேவன் இன்னும் ஜீவனோடு கூட இருக்கு. பரியாசம் பண்ணுறவன் பண்ணட்டும். சில நேரத்தில் நம்மகிட்ட அந்த பலகீனம் இருக்கும், அவங்க பண்ணுறது உண்மைதான். உங்களுக்கு தெரியுமா? சில நேரத்தில் நம்மகிட்ட குறைவுகளை பார்த்து அவங்க என்ன செய்வாங்க? பரியாசம் பண்ணுவாங்க. அதை கூட நீங்கள் அமைதியாக எடுத்துக்கோங்க. ஆண்டவர்கிட்ட போயிட்டு, இது அதுக்கு அவங்கள ஆண்டவரே என் குறைய பண்ணி இப்படி பேசுகிறாங்கப்பா, அதான் ஒன்றும் இல்லை, ஆண்டவர் பார்த்துப்பார். ஆண்டவர் தெரியும், ஆமாம் என் பிள்ளை பலவீனம் தான், என் பிள்ளையால் அது முடியாது தான், பரவாயில்ல இருக்கட்டும். அவன் பலவீனமானவன், ஆனால் அவனை பலப்படுத்துகிற கர்த்தர் அவனோடு கூட இருக்கிறார். அவர் அவனை உயர்த்திட்டு போகிறாரு. உங்களுக்கு ஒன்று மட்டும் நான் சொல்கிறேன், நீங்கள் தேவ பிள்ளையாக இருந்து உங்களை ஒருத்தன் பரியாசம் பண்ணிட்டானா அவனுக்கு என்ன ஆகுன்றதெல்லாம் கிடையவே கிடையாது. நமக்கு அது தேவையும் இல்லை. ஒன்று மட்டும் நிச்சயம், அவன் கண்களுக்கு முன்பாக உங்களை உயர்த்தாமல் கர்த்தர் விடவே மாட்டார். அல்லேலூயா. இந்த பரியாசம் பண்ணுறது இன்னொரு வேட்டைக்கார ஸ்பிரிட். இது உங்கள் ஆத்துமாக்களை என்ன செய்யும்? வேட்டையாடும். ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும். அடுத்து இன்னொரு வேட்டைக்காரன் இருக்கிற பாருங்க, வாசிங்க. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 25ஆம் அதிகாரம் 27வது வசனம் வாசிங்க. ஏசா வேட்டையிலே வல்லவனும் வனசஞ்சரியும். நல்லா கவனிச்சு பார்த்தீங்களா? இந்த வேட்டைக்காரராக இருக்கிறவன் அத்தனை பேரும் வாக்கு தத்தத்துக்கு அகைன்ஸ்டாகவே இருக்கான். பார்த்தீங்களா? காயின் ஆபேலுக்கு அகைன்ஸ்ட், புரியுதா? நிம்ரோத்து தேவ ஜனங்களுக்கு அகைன்ஸ்ட், இஸ்மவேல் ஈசாக்குக்கு அகைன்ஸ்ட், ஏசா யாக்கோபுக்கு அகைன்ஸ்ட். இந்த இந்த வேட்டைக்கார ஸ்பிரிட் அத்தனையும் நல்லா கவனிச்சிங்களா? இது எதுவுமே தேவனோடு இல்லை, அகைன்ஸ்ட் காட். தேவ பிள்ளைகளுக்கு அகைன்ஸ்டா இருக்கும். ஏசா இத்தனைக்கும் 2 பேரும் ஒரே வயதில் ஒரே நேரத்தில் தான் பிறக்கிறாங்க. இவன் முன்னாடி வரான், அவன் பின்னாடி வரான், அவ்வளோதான் விஷயம். அவன் இத்தனைக்கும் காலை பிடிச்சிக்கிட்டே வெளியே வந்துட்டான், குதிங்காலை பிடிச்சிக்கிட்டே வந்துட்டான். ஆனால் இந்த ஏசா வேட்டைக்காரனாக இருந்தான். இவனுக்குள்ளே இருக்கக்கூடியது என்ன தெரியுமா? அந்த நேரத்தில் அவன் நினைக்கிற விஷயம் நடக்கணும், அவ்வளோதான். அந்த நேரத்தில் அவன் நினைக்கிற விஷயம் நடக்கணும். நேராக வரான், அவன் வந்து பசி வருது, வந்த உடனே என்ன பண்ணுறான்? யாக்கோபு கூழ் காய்ச்சிக்கிட்டு இருக்கிறான். உடனடியாக எனக்கு கூழ் கொஞ்சம் கொடுங்கிறான். உடனே அவன் சொல்கிறான், உன் சேஷ்டபுத்திர பாகத்தை கொடு. இவன் உண்மையிலேயே சேஷ்டபுத்திர பாகத்தினுடைய வேல்யூ தெரிஞ்சவனா இருந்தால் என்ன பண்ண மாட்டான்? கொடுக்க மாட்டான். இன்னும் கொஞ்சம் தூரம் நடந்து போனால் நான் சாப்பிட போகிறேன், இல்லையா இன்னும் கொஞ்சம் மரத்தில் போய் ஏற போகிறேன், ஏதோ ஒன்று தண்ணி சமாளிச்சிக்கலாம் அப்படின்னு நினைக்கலாம். ஆனால் அவன் அதை செய்யவே இல்லை. நான் சாக போகிறேன், எனக்கு எதுக்கு இந்த சேஷ்டபுத்திர பாகம்? ஆனால் அதை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் அவன் ஒரு வார்த்தை ஒன்று சொல்லுவான் பாருங்க. வந்து சொல்லும்பொழுது இங்கே பாருங்க, வாசிங்க 27:36 வாசிங்க. அப்பொழுது அவன் பெயர் யாக்கோபு என்னப்படுவது சரியல்லவா? இதோடே 2 தரம் என்னை மோசம் போக்கினான், என் சேஷ்ட புத்திரபாகத்தை எடுத்துக்கொண்டான். இதோ
இப்பொழுது என் ஆசீர்வாதத்தையும் வாங்கிக் கொண்டான் என்று சொல்லி நீர் எனக்கு ஒரு ஆசீர்வாதத்தையாகிலும் வைத்து வைக்கவில்லையா? சேஷ்டபுத்திர பாகத்தை அவன் மோசம் முக்கிய எடுத்தான். சேஷ்டபுத்திர பாகத்தை அவன் மோசம் முக்கிய எடுத்தான். நேரடியாக கேட்டு வாங்கினான். ஏன் நீ கொடுக்காம போ? நீ என்ன பண்ண? அன்னைக்கு உனக்கு எது முக்கியமாக இருந்துச்சு? கூழ் முக்கியமாக இருந்துச்சு. எதை கொடுத்துட்ட? சேஷ்டபுத்திர பாகத்தை கொடுத்துட்ட. இப்போ சேஷ்டபுத்திர பாகம் போயிட்டு பசியெல்லாம் ஆறின பிறகு இப்போ உனக்கு எது பெருசா தெரியுது? சேஷ்டபுத்திர பாகம் பெருசா தெரியுது. இதுதான் இங்க விஷயமே. இந்த ஏசாவுடைய ஸ்பிரிட், இது தேவ ஜனங்களுக்கு விரோதமா போராடுது, அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கு. ஆனா அந்த வேட்டையாடுற ஸ்பிரிட்டோட இன்னொரு குணாதிசயம் என்ன தெரியுமா? அந்தந்த சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி அப்பப்போ நடந்துப்பான். அவனுக்கு ஸ்பிரிச்சுவாலிட்டி இம்பார்ட்டன்ஸே கிடையாது. அந்த நேரத்தில் அந்த சூழ்நிலையை கிராஸ் பண்ணி போயிட்டே இருக்கணும், அவ்வளோதான். அந்த இடத்துல அவன் இயேசுவை கூட என்ன பண்ணிடுவான்? விட்டு கொடுத்துருவான். இப்போ பாருங்க, இயேசுவை மறுதளிக்க சொல்லி ஒரு இடத்துல வருது. போய் பேதுரு நிற்கிறார். உடனடியாக அந்த இடத்துல வந்த உடனே பேதுரு என்ன பண்ணிட்டாரு? மறுதளிச்சிட்டார். ஏன்னா அங்கே அவருக்கு ஜீவன் என்னவா இருக்குது? முக்கியமாக இருக்குது. ஆனால் அதுக்கப்புறம் வந்த உடனே மனம் கசிந்து அழுதான். அந்த சூழ்நிலைக்கு வந்த உடனே இப்போ இயேசு மரிச்சு கல்லறைக்கு போயிட்டாரு. உடனடியாக பேதுரு என்ன முடிவு எடுக்கிறாரு? மீன் பிடிக்க போகலாம் வாங்க. ஏன்? இப்போ இயேசு போயிட்டாரு, இப்போ நமக்கு வேற வழி இல்லை, நம்மளால மீன் பிடிக்கலாம். இப்போ இயேசு கரையில் உட்கார்ந்து இருக்கிறாரு. எல்லாருக்கும் முந்தி ட்ரெஸ்ஸை மாற்றின்னு குதிச்சிட்டாரு. நேராக வந்து ஃபர்ஸ்ட் வந்துட்டார். ஒரு சூழ்நிலையை பார்த்த உடனே டக்கு டக்கு டக்குன்னு மாறுற ஒரு சுபாவம் ஏசாவுக்குள்ள அப்படித்தான். அந்த இடத்துல அந்த நேரத்தில் என்ன பண்ணணுமோ அதை பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும். அந்த இடத்துல ஸ்பிரிச்சுவாலிட்டி அதை பற்றி அவங்களுக்கு எந்த கவலையுமே இல்லை. இதே மாதிரி ஒரு ஸ்பிரிட்டு சபைக்குள்ள இருக்கும். இவன் இப்படித்தான் அப்படின்னு சொல்லி இவனை நீங்கள் முடிவெடுக்கவே முடியாது. எந்த நேரத்தில் எப்படி மாறுவானே தெரியாது. நல்ல ஸ்பிரிச்சுவலாக இருக்கிற மாதிரியே இருக்கும். திடீர்னு பார்த்தீங்கன்னா அப்படியே ஆப்போசிட்டாக ஸ்பிரிச்சுவாலிட்டியிலேருந்து விலகி ஒரு பிஸ்னஸோ ஒரு லாபமோ ஒரு வெளிநாட்டில் வேலையோ ஒன்று கிடைக்குதுன்னா ஸ்பிரிச்சுவாலிட்டி பற்றிலாம் அவன் யோசிக்கவே மாட்டான். நான் சொல்கிறது ஒரு சின்ன உதாரணம் தான். இப்போ எங்களுக்கு ஒரு மாதிரி ஒரு சின்ன பிரதிஷ்டைன்னு வச்சுக்கோங்களேன். என்ன பிரதிஷ்டை அப்படின்னா 99.99% ஆராதனை நாளில் வந்து ட்ராவல் பண்ணக்கூடாதுன்னு வச்சுருக்கோம். இப்போது சவுதி அரேபியா போனால் வெள்ளிக்கிழமை ஆராதனை முடிச்சுட்டு தான் ட்ராவல் பண்ணுறது. அதே நேரத்தில் இங்கேன்னு வச்சுக்கோங்களேன், ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை இருக்கும்போது ட்ராவல் பண்ணுறது இல்லை. ஆராதனையெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நைட்டோ மண்டேவோ தான் ட்ராவல், மிட் நைட்டோ. அதுக்கப்புறம் தான் ஆராதனை நாளில் என்ன பண்ண மாட்டோம்? ஆராதனை அட்டன் பண்ணாமல் ட்ராவல் பண்ண மாட்டோம் அப்படிங்கிறது ஒன்று. இதே வைராக்கியத்தில் தான் இவனும் இருப்பான். திடீர்னு ஒரு நாள் ஃப்ளைட் டிக்கெட் கம்மியாக கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்க, அது ஆராதனை நாளாக இருக்குன்னு வச்சுக்கோங்க, புக் பண்ணிடுவான். என்ன சொல்லுவான் தெரியுமா? மாஸ்டர் சனிக்கிழமையும் டிக்கெட் இல்லை, திங்கக்கிழமையும் டிக்கெட் இல்லை, ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் தான் டிக்கெட்டே இருக்குது, அதை விட்டாச்சுன்னா வேறு வழியே இல்லை பாஸ். அது போய் சரி பரவாயில்ல, மறுநாள் பண்ணால் எவ்வளவு? ஒரு 2000 ரூபாய் எக்ஸ்ட்ரா ஆகுது, இருந்துட்டு போகுது. கர்த்தருக்காக அந்த 2000 நீங்கள் விட்டு பாருங்க, கர்த்தர் அதை உங்களுக்கு சந்திக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். நமக்கு தேவனை தேடுவது முக்கியம். அந்த நேரத்தில் ஒரு சின்ன மாற்றம் அங்கே வரும்போது ஒரு சின்ன இது அப்படியே வளர்ந்து இன்னைக்கு எந்த அளவுக்கு ஆயிடுச்சு தெரியுமா? ஒரு காலத்தில் பிள்ளைகளை சண்டே கிளாஸுக்கு கிளப்பி கூட்டிகிட்டு வந்த அதே பெற்றோர் தான் வரும்போது பாஸ்டர் கேட்குறாரு, பிள்ளைங்க எங்கே? பாஸ்டர் இன்னைக்கு ஸ்பெஷல் கிளாஸ், அவங்க நீட்டுக்கு படிக்கிறாங்க, இன்னைக்கு ஸ்பெஷல் டெஸ்ட் வச்சுருக்கிறாங்க, இன்னைக்கு வரும்போது ஏன் கூட்டிகிட்டு வரல? இல்லை பாஸ்டர் இன்னைக்கு ரொம்ப முக்கியமான கிளாஸ் எடுக்கிறாங்க. அப்போ நம்ம இங்கே என்ன வேண்டாம் வெறுப்பா கிளாஸ் எடுக்கிறோமா? இப்போ இந்த கிளாஸ் முக்கியம் இல்லையா? அவங்களுக்கு என்ன தெரியுமா அசட்டை? இப்போ அங்கே அப்படி ஆயிடுச்சா? ஆனால் அதுவே நான் சொல்கிறது ஒரு உதாரணத்துக்கு, சர்ச்சில் ஒரு ப்ரோக்ராம் வைக்கணும்னு வச்சுங்க, அந்த ப்ரோக்ராமில் அவங்க பிள்ளைய தான் நம்ம ஃபஸ்ட்டு வைக்கணும். இவன் யார் தெரியுமில்ல? ஏசா. அந்தந்த நேரத்துக்கு ஏற்ற மாதிரி மாறிடுவான். வேணும்னா சேஷ்டபுத்திரவாதத்தை விட்டுருவான். அப்புறம் இவனே வந்து சொல்லுவான், என்னை மோசம் போக்கி வாங்கிட்டாங்க. உன்னை மோசம் போக்கிலாம் வாங்கலை தம்பி, நீயாத்தான் முழு மன நிறைவோட ஒரு அப்பத்தையும் பயிற்றங்குழியும் வாங்கி கொடுத்துட்டு போனேன். நாங்கள் உன்னை ஏமாத்திலாம் கையெழுத்து வாங்கலை, நீயா தான் கொடுத்துட்டு போனேன். இன்னைக்கு அப்படி ஒரு கூட்டம் இருக்கு. இது சபைகளில் வேட்டையாடுற இன்னொரு ஸ்பிரிட். இங்கே நம்மகிட்ட இப்படி இருப்பான். இதை வந்து பைபிள் என்ன சொல்லுதுன்னா, யாக்கோபு புஸ்தகத்தில் இருமனம் உள்ளவன் தன் வழிகள் எல்லாவற்றிலும் நிலையற்றவனாக இருக்கிறான். இங்கே இப்படி இருப்பான். ஆண்டவர்கிட்ட வந்தோடனே அப்படியே ரபி அப்படின்ற ஒரு குரூப் இருக்கு. இங்கிருந்து அங்கே போவான், அவரை காட்டி கொடுக்குறேன், எவ்வளோ கொடுக்குறீங்கம்பா? 30 வெள்ளி காசு. சரி கெத்சமனைக்கு வந்துருங்க, காட்டி கொடுத்துருவான். காட்டி கொடுத்த பிறகு என்ன இவர் டக்குன்னு மாட்டிக்கிட்டார், இப்படி தப்பிச்சிருவாருன்னு நினச்சேன், மாட்டிக்கிட்டாரு. அப்புறம் குற்றமில்லாத ரத்தத்தை காட்டி கொடுத்தேனே. அங்கே இருப்பான், இங்கே இருப்பான், மனம் திரும்புவான், திருப்பி பின்மாற்றம் அடைவான். இப்படி ஒரு குரூப் இருக்கு. ஸ்டாண்டர்ட் மைண்ட் இல்லாதவங்க.
இந்த ஆட்களை வச்சுக்கிட்டு ஊழியத்தை என்ன செய்ய முடியாது, செய்ய முடியாது. உங்களை ஒன்று ஆண்டவர் அழைச்சார்னா அந்த அழைப்பில் கடைசி வரைக்கும் கடைசியாக நிற்கணும். 2 நினைவுகளால் குந்தி குந்தி நடக்கக்கூடாது. இது ஒரு வேட்டைக்கார ஸ்பிரிட் சபைக்குள்ளே கிரியை செய்யுது. கடைசியாக நேரம் முடியுது, நான் சொல்லிட்டு முடிக்கிறேன். இன்னொன்று இருக்கு பாருங்க, வாசிங்க. 1 சாமுவேல் புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் 11வது வசனம் வாசி. என் தகப்பனே பாரும், என் கையில் இருக்கிற உம்முடைய சால்வையின் தொங்கலை பாரும். உம்மை கொன்று போடாமல் உம்முடைய சால்வையின் தொங்கலை அறுத்துக் கொண்டேன். என் கையிலே பொல்லாப்பும் துரோகமும் இல்லை என்றும் உமக்கு நான் குற்றம் செய்யவில்லை என்றும் அறிந்து கொள்ளும். நீரோ என் பிராணனை வாங்க அதை வேட்டையாடுகிறீர். நீரோ என் பிராணனை வாங்க அதை, ஆமா, அடுத்து ஆத்மா வேட்டையாடுற இன்னொரு ஆள் பைபிள்ல யாருன்னு கேட்டீங்கன்னா சவுல். இன்னொரு வசனம் கூட வாசிங்க, 26ஆம் அதிகாரம், அதிலே 1 சாமுவேல் 26:20 வாசிங்க. இப்பொழுதும் கர்த்தருடைய சமூகத்தில் என் இரத்தம் தரையில் விழாதிருப்பதாக. மலைகளில் ஒரு கௌதாரியை வேட்டையாடுகிறது போல இஸ்ரவேலின் ராஜா ஒரு தெள்ளுப்பூச்சியை தேட வந்தாரோ என்றான். அதாவது சவுல் ராஜாவாக இருக்கிறான், ஆனா உள்ளுக்குள்ள என்ன ஸ்பிரிட் இருக்குது? ஆத்மாவை வேட்டையாடுகிற ஸ்பிரிட். அந்த 24:11 சொல்றான், என் ஆத்மாவை நீர் என்ன செய்ய வருகிறீர்? வேட்டையாட வருகிறீர். எதனால இந்த சூழ்நிலை? ஏன் சவுலுக்கு தாவீதை பிடிக்காதா? பிடிக்கும், நல்லா பிடிக்கும். ஒரு காலகட்டத்தில் அவரே தான் கூப்பிட்டு அரண்மனையில் வச்சுக்கிட்டு இசை வாசிக்க சொல்லி எல்லாம் செஞ்சார், எல்லாம் ஓகே தான். எங்க பிரச்சனை வருது தெரியுமா? எங்கே என்னை விட ஒரு படி அவன் மேலே போறான்னு தெரிஞ்சிச்சோ அங்கே தான் பிரச்சனை வருது. அவன் சொல்றாரு, சவுல் கொண்டது 1000, தாவீது கொண்டது 10000. இந்த ஸ்டேட்மெண்ட்டு தான் சவுல் வேட்டையாடுறதுக்கு காரணம். இதை கேட்ட உடனே சவுலுக்கு என்ன வந்துருச்சு தெரியுமா? தாவீதின் மேலே பொறாமை கொண்டு. தாவீது மேலே என்ன வந்துருச்சு? பொறாமை வந்துருச்சு. இப்போ இந்த வேட்டைக்கார ஸ்பிரிட்டுடைய இன்னொரு சுபாவம் பொறாமை. நம்மளை யாராவது நம்ம கூட இருக்கிறவன், என்ன பெரிய ஆச்சரியம் பாருங்களேன், எனக்கு ஒரு புரியாத ஒரு விஷயம் இது. நம்ம கூட இருக்கிற ஒருத்தன் மேலே வந்தால் நமக்கு சந்தோஷமா இல்லையா? பாருங்க, சச்சின் டெண்டுல்கருடைய ட்ரெயினர் இருக்கிறார், அவருடைய கோச்சுன்னு சொல்லுவாங்க, இருக்கிறார். அவர் டெண்டுல்கருக்கு கோச் கொடுத்தாரு, கோச்சிங் கொடுத்து டெண்டுல்கர் வேர்ல்டு ரெக்கார்ட் படைச்சிட்டார். இப்போ அவர் கோச்சுக்கு அதில் பெருமையா துக்கமா? பெருமை தானே. நான் கோச்சிங் கொடுத்த ஒரு ஆள் இன்னைக்கு வேர்ல்டு ரெக்கார்ட் படைக்கிறான், பெருமை தானே. ஒரு டீச்சர் பாடம் நடத்துகிறாங்க, அந்த பையன் படித்து அதில் ஒரு பையன் அப்துல் கலாம் ஆகிட்டாரு, அதில் ஒரு பையன் சயின்டிஸ்ட் ஆகிட்டாரு, அதில் ஒரு பையன் வந்து பெரிய இன்ஜினியர் ஆகிட்டாரு. அந்த டீச்சர் எப்படி சொல்லுவாங்க தெரியுமா? அதை பெருமையாக சொல்லுவாங்க, இந்த அப்துல் கலாம் இல்லை, அவருக்கு நான் தான் டீச்சர். இந்த ஒரு இன்ஜினியர் இருக்கார்ல, அது நான் அவருக்கு டீச்சராக இருந்தேன். ஏன் ஸ்கூல் நம்ம சண்டே கிளாஸில் பாருங்களேன், அவங்ககிட்ட சண்டே கிளாஸ் படித்த ஒரு பையன் ஊழியக்காரன் ஆகிட்டானா அந்த சண்டே கிளாஸ் டீச்சர் சந்தோஷமாக சொல்லுவாங்க, எங்கிட்ட படித்த பையன் ஒருத்தன் என்ன ஆகிட்டான்? ஊழியக்காரன் ஆகிட்டான். ஆனால் சில நேரங்களில் சிலருக்கு தான் கூட இருக்கிறவன் கொஞ்சம் மேலே வந்துட்டானா, தங்கிட்ட ஊழியத்தில் வளர்ந்தவன் தான் மேலே வந்தா ஏன் பொறாமை வருது? ஏன் அவனுக்கு பார்த்தா அவனுக்கு கோபம் வருது? நான் வளர்த்த பையன் ஒருத்தன் மேலே வரான்றது சந்தோஷம் தானே. அவன் எவ்வளோ உயரம் வேணா போட்டோம், படித்தது எங்கிட்ட, கர்த்தர் என்னை பயன்படுத்தி இருக்கிறார்ன்றது ஒரு பெரிய ஆசீர்வாதம் இல்லை? நீங்க யோசித்து பாருங்க, எவ்வளோ பெரிய கட்டடமா இருக்கட்டும், வெளியே தெரியட்டும், ஆனா தெரியாம ஒரு அஸ்திவாரம் இருக்கும், அத்தனை கட்டடத்தையும் அந்த அஸ்திவாரம் தான் தாங்கிட்டு இருக்குது. அப்ப அஸ்திவாரத்துக்கு இதுல பெருமையா சோகமா? பெருமை தானே. நான் மறைஞ்சுதான் இருக்கிறேன், இருக்கட்டும், ஆனா நான் இல்லாட்டி நீங்க யாருமே இல்லை. கீழே பூமி எதிர்ச்சி வந்து நான் ஆடிட்டேன், நீங்க எல்லாம் தொலைஞ்சிங்க. அதுதான் இன்னைக்கு ஊழியத்தின் பாதையில் அப்படி இருக்கு. ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. கூட இருக்கிறவன் மேல வந்தா பொறாம, ஒரு விசுவாசி மேல வந்துட்டா, ஒரு விசுவாசி வந்து ஆண்டவர் என்ன ஊழியத்தை கூப்பிடுறாருன்னா அது எப்படி எங்கிட்ட சொல்லாம உங்ககிட்ட சொன்னாரு? எனக்கு என்ன அதுல ஒரு ஆச்சரியம்னா, அவர் ஊழியத்துக்கும் அவர்கிட்ட தான் ஆண்டவர் சொல்றாரு, இவர் ஊழியத்துக்கும் அவர்கிட்ட தான் சொல்லணுங்கிறார் இல்லையா? அது எப்படி கான்செப்ட்? கர்த்தர் சாமுவேலை தானே கூப்பிட முடியும் ஊழியத்துக்கு. ஏலி என்ன பண்ணோம்? போய் சாமுவேல் ஊழியத்துக்கு வா. ஏலி போவே மாட்டான். என்ன நம்ம பையன் வர வேண்டிய இடத்துக்கு சாமுவேல் வரான்? கேட்காது. அடுத்து ஏலி கேட்கவே கேட்காது. ஏலி கடைசியில் ஏலி லாமா சபக்தானி தான். ஏந்திரிக்க மாட்டான் ஏலி. இவர் ஏஞ்சா சாமுவேலை கூப்பிட சொல்வார். எதுக்கு வம்பு? நம்ம பசங்களுக்கு ஊழியம் இல்லாமல் போயிடும். அதனால் டைரெக்டாக ஆண்டவர் யாரை கூப்பிட்டாரு? சாமுவேலே கூப்பிட்டாரு. சாமுவேலே. அவ்வளோதான், வேலை முடிஞ்சு. இன்னைக்கு நிறைய பேருக்கு கூட இருக்கிறவன் மேலே வந்தா பொறாமை, வளர்ந்தா பொறாமை. ஒரே அக்கா தங்கச்சி ஒரே வீட்டில் வளர்றாங்க, ஒரே அண்ணன் தம்பி ஒரே வீட்டில் வளர்றாங்க. கொஞ்சம் படிச்சு கிடிச்சு ஒருத்தன் வீடு கட்டிட்டானா கூட இருக்கிற தம்பிக்கு அண்ணனுக்கு என்ன வந்துடுது? பொறாமை வந்துடுது. பல நேரங்களில் இந்த பொறாமை பண்ணுற வேட்டைக்கார ஸ்பிரிட் ஒன்று இருக்கு. அது வந்து சில நேரங்களில் என்ன செய்யும்? நாம் பார்க்குறவங்களை தடுக்க முடியாது, அந்த பொறாமை நமக்கு வராமல்
ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும். கூட இருக்கிறவங்க நல்லா வந்தால் சந்தோஷப்படுங்க. அக்கா தங்கச்சி மேலே வந்தால் சந்தோஷப்படுங்க. அண்ணன் தம்பி மேலே வந்தால் சந்தோஷப்படுங்க. வரட்டும், நண்பர்கள் மேலே வரட்டும். உங்கள் இருதயத்தை கர்த்தர் பார்த்துக்கிட்டே இருப்பார். சரி, அவங்க மேலே வந்ததுக்கே இவன் இவ்வளோ சந்தோஷப்படுறானே, இவன் மேலே வந்தால் எவ்வளோ சந்தோஷப்படுவான். கர்த்தர் நம்ம உயர்த்த வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. இந்த வேட்டைக்கார ஸ்பிரிட் நமக்கு முழுக்க முழுக்க பைபிளில் இருக்குது. அது கடைசி வரைக்கும் இருக்கும். வேட்டையாடிக்கிட்டே இருக்கும். சபைக்கு விரோதமாக என்ன செய்யும்? போராடிக்கிட்டே இருக்கும். ஆனால் ஒன்று மட்டும் மனசில் வச்சுக்கொள்ளுங்க, ஆண்டவர் முதல்ல நமக்கு மீன் பிடிக்கிறவர்களை அனுப்புவார். அனுப்பி நமக்கு தேவையான எச்சரிப்பை கொடுப்பார். தேவையான மீட்புக்கான வழியை சொல்லுவார். கடைசியாகத்தான், இதில் கடைசியாக யார் தெரியுமா? ஆன்டி கிரைஸ்ட். இப்போ ஆண்டவர் சுவிசேஷன் சொல்லிகிட்டே இருக்கிறார். அவங்களுக்கு இந்த சுவிசேஷன் சொல்லி 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 ஆண்டவர் ஒரு நாள் மீன் பிடிக்கிற மாதிரி நம்மளை தூக்கிட்டு மேலே போயிடுவார். வலை போட்டு ஒரு குரூப் மிச்சம் இருக்கும், அவர்களைத்தான் அவர்கள் வேட்டையாட போகிறார்கள். அந்த ஆன்டி கிரைஸ்ட் ஸ்பிரிட் கடைசியாக வரும். அப்பொழுது உபத்திரவ காலம், மகா உபத்திரவ காலம். அவன் மலைகளும் குகைகளிலும் அவர்களை வேட்டையாடுவான் என்று வசனம் சொல்லுகிறார். அல்லேலூயா. நாம் மீன் பிடிக்கிற காலத்திலேயே கர்த்தரோடு கூட சென்று விட்டால் வேட்டைக்காரர்கள் காலத்தில் நாம் சிக்காதபடிக்கு கர்த்தர் பாதுகாக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். வசனம் சொல்லுது, அவர்கள் எப்படி வேட்டையாடுவாங்களாம்? கண்மலையின் வெடிப்புகளிலும் வந்து வேட்டையாடுவாங்களாம். அந்த அளவுக்கு கண்மலையின் வெடிப்புனா சபை இருக்கிற இடம். ஏன்னா உன்னதப்பட்டில் சபையை பார்த்தா கர்த்தர் சொல்றாரு, கண்மலையின் வெடிப்புகளிலும் சிகரங்களின் மறைவிடங்களிலும் தங்கி இருக்கிற என் புறாவேன்னு சொல்றாரு. அந்த மாதிரி கடைசி நாட்களிலே சபையை வேட்டையாடுவதற்கு ஆன்டி கிரைஸ்டுடைய ஸ்பிரிட் ஒன்று வரப்போகிறது. அதற்கு முன்பாக இது மீன் பிடிக்கிற காலம். இந்த மீன் பிடிக்கிற காலத்தில் நாம் கர்த்தரோடு கூட போய்விட்டால், இந்த இப்போ இருக்கிற வேட்டைக்கார ஸ்பிரிட்டுக்கெல்லாம் இடம் கொடுக்காம விட்டுட்டீங்கன்னா நம்மை கொண்டு போய் கர்த்தர் பத்திரமாய் மேலே வைத்துக் கொள்வார். அல்லேலூயா. நாம் ஜெபம் பண்ண போகிறோம் எல்லாரும். நன்றி ஆவியானவரே, கொடான கொடி ஸ்தோத்திரங்கள், துதிகளை ஏறெடுக்கிறோப்பா. ஆண்டவரே, எங்களை சுற்றிலும் வேட்டைக்காரர்களுடைய ஆவிகள் உலாவி கொண்டிருக்கிறது. ஆண்டவரே, ஒரு பக்கம் ஈட்டியால் குத்துகிற காயினுடைய ஆவிகள், ஒரு பக்கம் நிம்ரோத்தினுடைய பேகன் வர்ஷிப், பாகால் வழிபாடுகள், இன்னொரு பக்கம் இஸ்மவேலுடைய ஆவிகள், இன்னொரு பக்கம் ஏசாவினுடைய ஆவிகள். ஆண்டவரே, இதெல்லாம் எங்களுக்குள்ளே சவுலினுடைய ஆவிகள் எல்லாம் கிரியை செய்து கொண்டிருக்கிறது. ஆண்டவரே, இவைகளில் எதுவுமே நாங்கள் சிக்கிவிடாதபடி, பரியாச உதடுகளினாலே நாங்கள் மாட்டிக்கொள்ளாதபடி, ஆண்டவரே பொறாமை எங்களுக்குள்ளே வராதபடி, ஆண்டவரே அசட்டை ஏசாவை போல அசட்டை பண்ணுகிறவர்களை நாங்கள் இல்லாதபடி, நாங்கள் ஒவ்வொரு முறையும் கேர்ஃபுல்லாக இந்த வேட்டைக்காரருடைய ஆவிகளுக்கு விலக்கி எங்களை பத்திரமாய் பாதுகாத்துக் கொள்ள கர்த்தர் கிருபை பாராட்டுங்கப்பா. எங்கள் ஆத்துமாக்களை இந்த ஆவிகள் வேட்டையாடாதபடி கர்த்தர் பாதுகாத்துக் கொள்ளுங்க. கர்த்தர் பாதுகாத்துக் கொள்ளுங்க. கர்த்தர் பாதுகாத்துக் கொள்ளுங்க. எங்கள் ஆத்துமாக்களை மீன் பிடிக்கிறவர்கள் கையிலே ஒப்பு கொடுக்கிறோம். நாங்கள் மீன் பிடிக்கிறவர் கையில் ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் மீன் பிடிக்கிறதை போல மனுஷனை பிடித்து கொண்டு போய் உடைய களஞ்சியத்தில் சேர்த்துக் கொள்ள போற தயவுக்காக நன்றி. நன்றி ஆவியானவரே. கோடா கோடி ஸ்தோத்திரம், கோடா கோடி ஸ்தோத்திரம். நன்றி ஆவியானவரே. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். எங்கள் சர்வ வல்லமை உள்ள தகப்பனே, இந்த அருமையான மாலை வேளைக்காய் நன்றி. கிருபையுள்ள கரத்தை தாழ்த்துகிறோம். தேவனாகிய கர்த்தர் எங்களோடு கூட இருந்து பேசுவீராக, இடைபடுவீராக, வசனத்தை அனுப்புவீராக, மகிமையினால் மூடிக்கொள்வீராக. தொடர்ந்து நாங்கள் ஆண்டவரை வசனத்தில் தியானிக்கவும், உடைய வசனத்தில் இரவும் பகலும் தியானமாயிருக்கவும், உங்களுடைய வசனம் எங்கள் பாதங்களுக்கு தீபமாயிருக்கவும், அது ஏதோ ஒரு தியானிக்கிற நாளா இல்லாதபடி எங்கள் வாழ்க்கை முழுவதும் தியானிக்கிறதாக கர்த்தர் எங்களுக்கு கிருபை பாராட்டுவீராக. உடைய மகிமையுள்ள கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். கிருபையுள்ள கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே.